ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே यस्य सारस्वतं स्रोतो वकुलामोदवासितं श्रुतीनां विश्रमायालं शटारिं तमुपास्महे वैकुण्ठनाथ विजयासन भूमिपाल देवेश पंकज विलोचन चोरनाट्यान् निक्षेप वित्तमकरायत कर्णपाशान् नाथं नमामि वकुलाभरणेन सार्धम् 108 திவதேச வைபவங்கள்ல பாண்டி நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான ஆழ்வார் நவ திருப்பதிகளில் திருக்குறுகூர் என்கிற ஆழ்வார் திருநகரி திவதேசத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். சுவாமி நம்மாழ்வாருடையதான பரதேவதா பாரமார்த்திய சிக்ஷண பதிகம்னு சொல்லக்கூடியதான உத்தமமான இந்த பதிகத்திலே 4 பாசுரங்களை அனுபவித்தோம். தொடர்ந்து 5வது பாசுரத்தை அனுபவிக்கப் போகிறோம். லிங்கத்திட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்வீர்களும் மற்றும் நும் தெய்வமும் ஆகி நின்றான் மலிந்து சென்னில் கவரி வீசும் திருக்குறுகூரதனுள் பொழிந்து நின்ற பிரான் கண்டீர் ஒன்றும் பொய்யில்லை போற்றுமினே. ஆச்சரியமா முதல் பாசுரத்தினாலே மிக்க ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே அப்படின்ற இடத்துல மூலவரான ஆதிப்பிரானை மங்களாசாசனம் பண்ணினார் சுவாமி நம்மாழ்வார். இப்போ உற்சவரான பொழிந்து நின்ன பிரானை இந்த பாசுரத்தினாலே மங்களாசாசனம் பண்ணுகிறார். ஆழ்வார் திருநகரியிலே உற்சவருக்கு பொழிந்து நின்ன பிரான்னு திருநாமம். பெருமாளுடைய திருநாமத்துக்கேற்ப பெருமாள் அப்படி ஜாஜ்வல்யமானமா ஸ்வர்ண சூரிய நாட்டமா அப்படியே மின்னக்கூடியதான திருமுக மண்டலம். 2ஆம் நாள் உபன்யாசத்தன்னைக்கு பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை சேவிச்சிருப்பீங்க அந்த வீடியோல. அப்படி ஆச்சரியமா பெருமாள் அப்படி ஸ்வர்ணத்திலே வார்த்த விக்கிரகம் போல ஆச்சரியமா எழுந்தருளி இருக்கக்கூடியதான சேவை. இப்படி தன்னுடைய திருமுக மண்டலத்தினுடைய காந்தியினாலும் தேஜஸினாலும் பிரகாசத்தினாலும் பொழிந்து நின்ற பிரான் அப்படின்னு பெருமாள் அழகினாலே பொலியக்கூடிய அழகு சொட்டக்கூடிய திருமேனி அப்படின்றது ஒண்ணு. இந்த பாசுரத்தினுடைய முழு அர்த்தத்தையும் வைத்துக் கொண்டு பார்த்தால் இந்த திருக்குறுகூர்னு சொல்லக்கூடியதான ஆழ்வார் திருநகரியில் இவனே பரதத்துவம் என்று பரத்துவம் பொழியும்படியாக நின்ற பெருமாள் அப்படின்னு ஒரு அர்த்தம். எத்தனையோ தேவதைகள் உண்டு. பல தேவதைகளை பலர் பரதேவத்தைன்னு சொல்றா. ஆனால் பரம பிரமாணமான வேதம் யாரை பரதேவத்தைன்னு காட்டி கொடுத்ததுன்னா இந்த திருக்குறுகூரிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய லக்ஷ்மி விசிஷ்டனான ஆதிப்பிரான் இருக்கானே, பரத்துவம் பொலிய நின்ற பிரான், அவனைத்தான் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி பரத்துவம் பொழிந்து நின்ற பிரான், பரத்துவம் விளங்கும்படியாக பொழிந்து நிற்கிற பிரான் அப்படின்ற அர்த்தத்தில் ஆழ்வார் இந்த திருநாமத்தை சூட்டுறார் பெருமாளுக்கு. இப்படி 2 விதமான அனுபவங்கள் இந்த திருநாமத்திற்கு. இப்போ இந்த பாட்டுல என்ன சொல்றார் ஆழ்வார் அப்படின்னா, குதுருஷ்டிகள் பாஷண்டிகள் அப்படின்னு 2 பேர். பாஷண்டிகள் அப்படின்னா வேதத்தை ஒத்துக்காதவா, அவளுக்கு வேதத்தை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. அவ மனசுல என்ன நினைக்கிறாளோ அதுதான் பிரமாணம். அவளுக்கு வாழற வரைக்கும் மனுஷன் அண்ணா வாழ்ந்தா போறோம், வாழ்க்கைக்கு பிறகு ஒண்ணு இருக்கா இல்லையான்ற விசாரம் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம். ஒழுக்கமா வாழணும், தர்மத்தின்படி வாழணும், சத்தியத்தின்படி வாழணும், அதெல்லாம் அவசியம் இல்லை. பிறந்த ஒரு மனுஷனும் வாழறச்ச சௌகரியமா கஷ்டம் இல்லாம நிம்மதியா வாழ்ந்தா போறோம், அது ஒண்ணு மட்டும்தான் அவளுடையதான குறிக்கோள். பொதுவா கடன் வாங்குவது பாவம் அப்படின்னு சொல்லுவா. ஆனா மட்டும் கடன் வாங்குறத தவிர்க்கணும்னு சொல்லுவா. ஆனா அவளுடையதான சித்தாந்தம் என்ன, கொள்கை என்னன்னா, கடனை வாங்கியாவது நெய்யை குடி. அதாவது வயத்துக்கு நன்னா சாப்பிட்டு, நாக்குக்கு ருசியா சாப்பிட்டு, உடம்பெல்லாம் நன்னா ஆரோக்கியமா வச்சுக்கணும், புஷ்டியா இருக்கணும், சௌகரியமா இருக்கணும், ஒரு நோவு இல்லாம ஒரு குறைவு இல்லாம இருக்கணும். அதுக்கு உழைச்சு சம்பாதிச்சு சாப்பிடுன்னு கூட சொல்லல. நீ திருடி சாப்பிடுவியோ, கடன் வாங்கி சாப்பிடுவியோ, யாச்சகம் பண்ணி சாப்பிடுவியோ, எப்படியோ ஒண்ணு சாப்பிட்டு நன்னா இருந்தா போறோம். தகாத வழியில சம்பாதிச்சு சாப்பிட்டா பாவம் வர்றதுன்னா அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? பாவம்னு ஒண்ணு இருக்குன்னு நீ உன் கண்ணால பாத்தையா? புண்ணியம்னு ஒண்ணு இருக்குன்னு நீ உன் கண்ணால பாத்தையா? உன்னுடைய வாழ்க்கைக்கு பிறகு என்ன நடக்கணும் உனக்கு தெரியுமா?
இதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கிறதா சொல்றாளே, அதை நீ பார்த்திருக்கியா? ஒருவேளை அந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்திருந்தியானா அந்த ஞாபகம் உனக்கு வரதா இப்போ? அல்லது நாளைக்கு என்ன நடக்க போறதுன்னு உனக்கு இப்ப தெரியறதா? இது எதுவுமே இல்லாதபடினால இதெல்லாம் கற்பனை. நீ இப்ப எதை வாழ்ந்துட்டு இருக்கிறியோ அந்த வாழ்க்கை மட்டும்தான் நிச்சயம். அந்த வாழ்க்கை மட்டும்தான் உனக்கு தெரியறது. அந்த வாழ்க்கையை நன்னா வாழு. ஒரே சரீரத்தோட அதே மனுஷன், ஒருத்தன் பார்த்தா பெரிய கோட்டீஸ்வரனா பங்களாவில் இருக்கான், ஒருத்தன் பார்த்தா தெருவோரம் படுத்துட்டு இருக்கான். ஒருத்தனுக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு ஆகாரம் இருக்கு, ஒருத்தனுக்கு சாப்பிடுறதுக்கே வழி இல்லை. அப்படி எந்த வித்தியாசமும் யாருக்குள்ளேயே வேண்டாம். எப்படியோ வித்தியாசங்கள் வந்துடுத்து, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. நாக்குக்கு ருச்சியா, உடம்புக்கு போஷகமா நன்னா சாப்பிடுங்க, வாழறச்ச நன்னா வாழுங்க. சரீரம் தான் அவளுக்கு பிரதானம். ஆத்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கா இல்லையான்றது கூட பத்தி கூட அவ கவலைப்பட மாட்டா. ஆத்மான்னு ஒண்ணு இருக்கிறத பத்தி கவலைப்பட்டாலானா, சரீரம் வேற ஆத்மா வேற. நாம பண்ணக்கூடிய நல்ல செயல்கள்னால புண்ணியம் வரும், கெட்ட செயல்கள்னால பாவம் வரும். பாவமும் புண்ணியமும் சேர்ந்து நம்மள சம்சாரத்துல தள்ளுறது, நம்மள பெருமாள் இடத்துல அடைவிடாம பண்றது. ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற விசாரம் எல்லாம் எதுவுமே கிடையாது அவளுக்கு. இந்த உடம்பு தான் அவளை பொறுத்த வரைக்கும் எல்லாம். உடம்பு தான் பரமார்த்தம். அதனால உடல் ரீதியாக அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் என்னென்ன உண்டோ அது எல்லாத்தையும் அனுபவிங்கோ. அதுதான் வாழ்க்கை, அதுதான் மோட்சம்னே சொல்றாவா. வாய்க்கு ருச்சியா நன்னா சாட்டியா, அதுதான் மோட்சம். கண்ணுக்கு பிடிச்ச காட்சிகள் எல்லாம் பார்த்தியா, அதுதான் மோட்சம். நன்னா சொகுசா வாழற வரைக்கும் ராஜா போல வாழ்ந்தியா, அதுதான் மோட்சம். அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அப்படின்றது அவளுடையதான சித்தாந்தம். இவாளுக்கெல்லாம் பாஹ்யால், பாஷண்டிகள்னு பேரு. அதாவது வேதத்தை ஒப்புக்கொள்ளாதவர்கள். ஏன் வேதத்தை ஒப்புக்கொள்ளாதவா அப்படின்னா, இப்ப இவா சொல்றது எல்லாமே வேதத்திலே நிராகரிக்கப்பட்டது. நியாயமான ரீதியிலே தர்மத்தின்படி சம்பாதித்து அதுல வரக்கூடிய பொருளை வைத்துக் கொண்டு என்ன வாழ முடிகிறதோ அது வாழ்ந்தா போதும்னு தான் சாஸ்திரம் சொல்றது, வேதம் சொல்றது. உடம்பு பிரதானம் இல்ல, ஆத்மாதான் பிரதானம்னு வேதம் சொல்றது. கேவலம் இப்ப வாழற வாழ்க்கை மட்டுமே பிரதானம் அல்ல, இந்த சரீரத்துக்கு பிற்பட்டதான மோட்ச வாழ்க்கை தான் பிரதானம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது, வேதம் சொல்றது. பாவத்தை சேர்த்துக்காதே அப்படின்னு வேதம் சொல்றது. இது எல்லாத்துக்கும் இவ புறம்பா எதிர்கட்சியா சொல்லிட்டு இருக்கிறவா இவா. ஏன், என்ன காரணம்னா வேதத்தை ஒத்துக்கல, வேதத்தை இவாளால அனுஷ்டிக்க முடியல, கடைபிடிக்க முடியல. என்ன இத்தனை சிரமமான விஷயங்கள் எல்லாம் வேதம் சொல்றது, அதை எதுக்கு கடைபிடிக்கணும், அதை எதுக்கு ஒத்துக்கணும்னு சொல்லி வேதத்தை பிரமாணமா ஒத்துண்டு நாங்க வேத ரீதியில நடக்கிறவா அப்படின்னு சொல்லிண்டா தானே இந்த கஷ்டங்கள் எல்லாம். அப்பேற்பட்ட வேதமே வேண்டான்னு வேதத்தினுடைய சம்பந்தத்தை விடுத்து ஒதுங்கி இருக்கக்கூடியவா, அதனால வேதத்துக்கு வெளியில இருக்கக்கூடியவா வேத பாகியால்னு பேரு. அல்லது வேதத்தை பழிக்கக்கூடியவர்கள் பாஷண்டிகள்னு பேரு. குதுருஷ்டின்னு ஒருத்தன், இவனை விட மோசமானவன். அவன் எப்பேற்பட்டவன்னா வேதம் இருக்குன்னு ஒத்துப்பான், ஆனா வேதத்திற்கு தப்பான அர்த்தம் சொல்லக்கூடியவன். வேதம் என்னைக்கும் தப்பான அர்த்தமே சொல்லாது, சரியான விஷயத்தை தான் சொல்லும். ஆனா இவனுடைய புத்தி இருக்க பாருங்க. குதிருஷ்டி அப்படின்னா என்ன, திருஷ்டி அப்படின்னா பார்வை, குதிருஷ்டி அப்படின்னா தப்பான பார்வையால பாக்குறவன் அர்த்தம். எந்த விஷயத்தை பார்த்தாலும் தப்பாவே பார்ப்பான். நல்ல ரீதியில யதாவஸ்திதமா வாஸ்தவமான ஞானமே ஏற்படாதவனுக்கு. சுதிருஷ்டி அப்படின்னா எல்லாத்தையும் நல்ல விதமா பாக்குறவன் அர்த்தம். தப்பாவே இருந்தாலும் தப்பே நடந்தாலும் அதை நல்ல ரீதியில பாக்குறவனுக்கு சுதிருஷ்டின்னு பேரு. இவனுக்கு குதிருஷ்டின்னு பேரு, நல்ல விஷயத்தையும் தப்பா பார்க்கக்கூடியவன். அதனால வேதம் பெருமாள பரம்பொருள்னு சொன்னா முதல் வேலையா பெருமாள் பரம்பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு வருவான். வேதம் சரீரம் பிரதானம் இல்ல, ஆத்மாதான் பிரதானம்னு சொல்லித்தானா ஆத்மா பிரதானம் இல்ல, சரீரம் தான் பிரதானம்னு கொடி பிடிச்சுட்டு வருவான். இந்த மாதிரி வேதத்தை ஒத்துப்பான், வேதம் பிரமாணம் தான் சரின்னு தலையாட்டுவான். ஆனா வேதத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தப்பான பார்வையால பார்த்து தப்பாவே பிரச்சாரம் பண்ணிட்டு தெரியுவான் லோகத்துல. அவன் முதல்ல சொன்ன வேதத்தை ஒத்துக்காதவனை விட ரொம்ப டேஞ்சரானவன். இந்த மாதிரி வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள் ஒரு பக்கம், வேதத்தை ஒத்துண்டு தப்பா அர்த்தம் சொல்லி தப்பான விஷயங்களை பரப்பினவா ஒரு பக்கம். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டின்றது யாருன்னா, ஒண்ணு வேதமும், இன்னொன்னு நிஜமாவே நல்ல வாழ்க்கை வாழ்ந்து மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுற நல்லவாளும் அப்பாவிகளும். நல்லவாளா இருக்கா, அப்பாவிகளா இருக்கா, ஆனா அவளுக்கு போதிய ஞானம் இல்லை. அப்போ இன்னொருத்தர் சொல்றதை கேட்கக்கூடிய நிலைமையில அவ இருக்கா.
நல்லவாளா இருந்து அப்பாவிகளா இருந்து மகா வித்வான்களா ஞானிகளா இருந்தாலானா அவளே சாஸ்திரங்களை வேதங்களை வாசித்து அர்த்தம் தெரிந்து கொண்டு எது சாஸ்வதம் எது சத்தியம்னு தெரிஞ்சுப்பா. பாவம் அப்பாவியும் நல்லவாளுமா இருக்காளே ஒழிய ஞானம் இல்லாவாளுக்கு யாரானும் சொல்லி கேட்டுக்க வேண்டியதான நிர்பந்தம். அப்ப என்ன பண்றாவா? யார் எதை சொன்னாலும் கேட்டுக்க வேண்டிய நிலைமை. ஒருத்தன் வரான், ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம்னு வேதம் சொல்றது அப்படின்னா சரி சுவாமி அப்படின்றான். திடீர்னு ஒருத்தன் வரான், நாராயணன் பரதத்துவம் அல்ல பிரம்மாதான் பரதத்துவம் இந்திரன் தான் பரதத்துவம்னு சொன்னா சரின்னு உடனே பெருமாளை ஏற கட்டிட்டு பிரம்மாவையும் இந்திரனையும் சேவிக்க ஆரம்பிச்சுடுறான். திடீர்னு ஒருத்தன் வரான், இவெல்லாம் சொன்ன மாதிரி பெருமாள் தான் பரதத்துவம் பிரம்மா தான் பரதத்துவம் ருத்ரன் தான் பரதத்துவம் நீ பார்த்தையா? ஏதோ சொன்னா யார் எதை சொன்னாலும் நம்பிடுவியா? உன் கண் முன்னால நீ எதை பாக்குறையோ அதுதான் சத்தியம். நீ கஷ்டப்பட்டு ஏதோ உத்தியோகம் பண்ற, உனக்கு சம்பளம் வருது, அதை கொண்டு கடையில போய் வஸ்துக்கள்லாம் வாங்கிட்டு நீ சந்தோஷமா இருக்க, நீயும் ஆமடியா உன் பசங்க, இதுதான குடும்பம், இதுதான சந்தோஷம். என்னைக்கானும் தெய்வத்தை கண்ணுல பாத்திருக்கியா? தெய்வம் லோகத்தை சிருஷ்டிச்சதுன்னு உனக்கு தெரியுமா? எதுக்கு தேவையில்லாத எல்லார் பேச்சையும் கேட்டு உன்னுடைய வாழ்நாளை வியர்த்தமாக்கிட்டு இருக்க? நீ என்ன வாழ்ந்துட்டு இருக்கியோ அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னானா உடனே தெய்வம்னு ஒண்ணு இருக்கு சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்குன்னு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு இவன் வாழறதே வாழ்க்கைன்னு வாழ ஆரம்பிச்சுடுறான் பாவம். இந்த மாதிரி போதிய ஞானம் இல்லாமல், தெளிந்த ஞானம்னு சொல்லக்கூடிய விவேகம் இல்லாமல், மந்த புத்தியோடு கூட எடுப்பார் கைப்பிள்ளையா யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்க கூடிய அப்பாவிகள் இருக்காளே பாவம், வாயில்லா பிராணிகள், அவள்லாம் ரொம்ப அவஸ்தப்பட்டா. இவாளால அவள்லாம் ரொம்ப சுலபமா இவா சொல்றத நம்பி அப்படியே மாறிடுற அளவுக்கு தேனொழுக பேசி மாத்தக்கூடியவா. அதனால என்ன லாபம் இவாளுக்குன்னா, இவா ஒரு கொள்கை வச்சுருப்பா, இவா இதுதான் பிரமாணம்னு ஒரு சித்தாந்தத்தை ஏற்படுத்தி வச்சிருப்பா. ஏற்படுத்தி வைக்கிறதுன்னு சொல்றதை விட கல்பனை பண்ணி வச்சிருப்பா. இல்லாத ஒன்ன சித்தாந்தம்னு சொல்லி இவாலே ஃப்ரேம் பண்ணி டிராஃப்ட் பண்ணி அதை சம்பிரதாயத்துல திணிக்கணும்னு பாப்பா, சமுதாயத்துல திணிக்கணும்னு பாப்பா. அதை வலுவாக மாத்தணும், லோகமெல்லாம் பரப்பணும், அந்த சித்தாந்தமே தடைக்கணும், லோகத்துல இருக்கிறவாள்லாம் இவாளுடைய சித்தாந்தத்தை இவாளுடைய மதத்தை சேர்ந்தவாளா இருக்கணும்ன்றதுலயே குறியா இருப்பா. சாஸ்திரம் என்னைக்கும் இப்படி இருந்தால் உனக்கு இந்த நல்ல பலன் கிடைக்கும், இப்படி இருக்காதே இப்படி பண்ணினியானா உனக்கு இந்த தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பொதுவாதான் சொல்லும். சாஸ்திரம் என்னைக்கும் இந்த மதத்தவனா இவனையே வணங்கு அப்படின்னு சொன்னதில்லை. ஆனா சாஸ்திரத்துக்கு புறம்பா இருக்கக்கூடியவாள்லாம் அதுதான் முதல் காரியமா பண்ணுவா. அந்த மாதிரி இவாளுக்குன்னு ஒரு மதம் கிடையாது, இவாளுக்குன்னு ஒரு சித்தாந்தம் கிடையாது, இவாளுடைய சித்தாந்தம் வேதத்திலே சொல்லப்பட்டதல்ல, அதனால இவா பிராமணிக்கா கிடையாது, இவாளுக்கு பிரமாணமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற பாஷண்டிகள் குதிருஷ்டிகள் இவாள்லாம் சேர்ந்துண்டு ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம்னு சொல்லக்கூடிய சத்தியமான வேத சித்தாந்தத்தை குலைக்க பார்த்தார்கள். அவளுக்கெல்லாம் சுவாமி நம்மாழ்வார் பதிலடி கொடுக்கிறார் இந்த பாசுரத்துல. லிங்கத்திட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்வீர்களும். அவளை பார்த்து அட்ரஸ் பண்றாரு நம்மாழ்வார். யாரையெல்லாம் கூப்பிடுறாரு பாருங்க. லிங்கத்து இட்ட புராணத்தீரும். புராணங்கள்ல சாத்விக புராணம், தாமச புராணம், ராஜச புராணம் அப்படின்னு 3 வகை உண்டு 18 புராணங்கள்ல. சாத்விக புராணங்கள்னு சொல்லக்கூடியது 100க்கு 100 பிரமாணம், அங்க இருக்கிறத அப்படியே மொத்தமா எடுத்துக்கலாம், அதுல சந்தேகமே கிடையாது. ராஜச புராணங்கள் தாமச புராணங்கள்ல கல்பித்தங்களும் உண்டு. சாத்விக புராணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சாட்சாத் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பரதத்துவம் அப்படின்னு வேதம் எதை சொல்லித்தோ அதையே சொல்லக்கூடியது. தாமச ராஜச புராணங்களில் வேதத்துல இருக்கக்கூடிய பரம பிரமாணத்தோடு கூட வேதத்துல எங்கேயோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய மற்ற தேவதைகள் பரதெய்வம் என்று தோன்றும்படியான ஒரு கல்பனைகள் இருக்கும். வேதத்துல ஒரு வாக்கியம் இருக்கும், அந்த வாக்கியத்தை மேலோட்டமா பார்த்தா பெருமாள் அல்லாத வேறு ஏதோ ஒரு சிறு தெய்வம் பரதெய்வம்னு சொல்லப்பட்டதா இருக்கும். ஆனா வேதத்துக்கு நம்மளுடைய மொழி அறிவை கொண்டு நமக்கு தெரிஞ்ச சம்ஸ்கிருதம் நமக்கு தெரிஞ்ச தமிழை வச்சுட்டு அர்த்தம் சொல்லிட முடியாது. வேதத்துக்கு உபபிரமணங்களுக்கு இசைந்து தெளிவாக அர்த்தம் சொல்ல வேணும் அப்படின்னு தான் வேத பாஷ்ய அதிகாரிகளா சுவாமிகள்லாம் நிர்ணயம் பண்றக்கா, ஸ்ரீவாஷகாரர் சுவாமி தேசிகன் முதலான ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் நிர்ணயம் பண்றக்கா. அப்பேற்பட்ட ராமானுஜருக்கே வேதத்துல அர்த்தம் சொல்றதுக்கு கஷ்டம் ஏற்பட்ட போது சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை பிரமாணமா கொண்டு திருவாய்மொழியில என்ன நிர்ணயம் ஆயிருக்கோ அதையே வேதத்துக்கு அர்த்தம்னு சொன்னார். ஏன்னா ஆழ்வார் வேதம் தமிழ் செய்த மாறனான் அப்படினாலே இப்படி வேதத்துக்கு அர்த்தம் யார் வேணாலும் சொல்லிட முடியாது.
மேம்போக்கா நம்ம கண்ணில் என்ன படுறதோ நம்ம புத்திக்கு என்ன தோன்றதோ அதுதான் அர்த்தம்னு கிடையாது வேதத்துக்கு. சப்தஜாலம் மகாரண்யம் சித்த பிரமண காரணம் அப்படின்ற வேதத்தை பத்தி சொல்றச்ச, சப்த ஜாலம் வார்த்தை ஜாலம்னு சில பேர்லாம் வார்த்தையால விளையாடுவா பார்த்தங்களா, அந்த மாதிரி சப்த ஜாலம் சவுண்ட்னால பண்ணக்கூடிய மாயை எது. மகாரண்யம் பெரிய காடு, முன்ன பின்ன வழி தெரியாதவன் போய் மாட்டின்டானா திரும்ப வர முடியாதபடிக்கான பெரும் காடு. சித்த பிரமண காரணம் ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே நல்ல தெளிந்த ஞானத்தோடும் பக்தியோடும் பணிவோடும் கூட எவன் வேதாத்தியனம் பண்ணி அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு மட்டுமே அந்த காட்டுல கண் தெரியும், வழி தெரியும், போனா திரும்ப வர முடியும். ஆச்சாரிய பக்தி இல்லாமல், பரதெய்வமான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே பக்தி இல்லாமல், பணிவும் பக்தியும் இல்லாமல், கேவலம் என்னுடைய ஞானத்தினாலே நான் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு அவன் நாலேஜே எல்லாத்துக்கும் காரணம்னு அகங்காரத்தோட ஒருத்தன் வேதத்துல இறங்கினானா அவனை வேதம் எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். திரும்ப அவனால வெளியில வர முடியாது, வழி தெரியாது, அவனுக்கு கண் தெரியாத போயிடும். அப்பேற்பட்டதான பெரும் காடு வேதம். அதனாலதான் ஆரண்யகங்கள், காடுகள் போன்ற வேதங்கள். பிருகதாரண்யகம் பெருங்காடுன்னு சொல்லக்கூடிய வேதம் உபனிஷத்துன்னு எல்லாம் பேர் வச்சிருக்கா பெரியவா. அப்பேற்பட்டதான வேதத்திலே என்ன சொல்லப்பட்டதோ அதை நன்னா பராமர்சம் பண்ணி தெளிவான ஒரு தீர்மானத்துக்கு வந்து 100க்கு 100 சத்தியமாக அருளி செய்யப்பட்டது சாத்விக புராணங்கள். அங்கங்க இருக்கக்கூடிய தாமச வாக்கியங்கள் ராஜச வாக்கியங்களை எல்லாமும் பிரமாணமா எடுத்து எழுதப்பட்டது. பெருமாளை தவிர மற்ற தேவதைகளை பற்றியும் புகழப்பட்டது தாமச ராஜச புராணங்கள். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே, நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திலே, நம்முடைய எம்பெருமானார் தரிசனம் தேசிக தரிசனம் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடியதான நம் சம்பிரதாயத்திலே சாத்விக புராணங்கள் அத்தனையையும் பிரமாணமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். ராஜச புராணங்களிலும் தாமச புராணங்களிலும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பரதத்துவத்தை சொல்லக்கூடியதான புராண பாகங்களை மட்டும் பிரமாணமாக அங்கீகரித்திருக்கிறார்கள். அமுக்கியமான வேத வாக்கியங்கள், அதாவது 99% எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பரதத்துவம் நிரூபிக்கப்பட்ட வேத வாக்கியங்கள் உண்டு. அதன்படி எம்பெருமான் நாராயணனே பரதத்துவம்னு சொல்லக்கூடியதான சித்தாந்தம் நம்ம சேர்ந்துட்டு இருக்கோம். எங்கேயான 1% 1.5% வேற தேவதையினுடைய பேரை சொல்லி பரதத்துவம்னு சொல்றது போல மாயையினால ஒரு வாக்கியம் தோணினாலும் கூட அதுக்கு வாஸ்தவத்துல வேற அர்த்தம் இருக்கும். ஆனா பாக்குறதுக்கு அப்படி தோன்றதே, ஏன் இந்த மாதிரியும் அர்த்தம் சொல்லலாமே, என்ன தப்புன்னு கேட்டு வந்தாலானா, நேற்று சொன்னதுபடி பிரமாண பலம் மெஜாரிட்டி பிரமாணங்களை வைத்து எதுக்கு மெஜாரிட்டி பிரமாணம் உண்டோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது, இல்லாததை ரிஜெக்ட் பண்றதுன்னு அந்த டெக்னிக்கல்ல தான் பண்ணியிருக்கா. இந்த தாமச புராணங்களையும் ராஜச புராணங்களையும் தேவையான பாகங்கள் மட்டும் எடுத்துட்டு வானான்றதை விட்டுடுறது அப்படின்னு. எதெல்லாம் தேவைன்னா, ஸ்ரீபாஷ்யக்காரர் சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியர்கள் தங்களுடைய கிரந்தங்கள்ல போதுமான மட்டும் பிரமாணங்கள் எடுத்துட்டு இருக்கா, அவையே பிரமாணம். அல்லாத விஷயத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஸ்கந்த புராணமோ அல்லது ஒரு வாயு புராணமோ அக்னி புராணமோ இதெல்லாம் முழுசா நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்ன தெரியணும்ன்றத நம்ம பெரியவா நம்முடைய கிரந்தங்கள் எடுத்திருக்கா, அது போரும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் புராணங்கள் விஷயத்துல நம்மளுடைய பூர்வாச்சாரியர்களுடையதான நிர்ணயம். அதனால இங்க என்ன சொல்றாரு பாருங்க, லிங்கத்து இட்ட புராணத்தீரும், லிங்க புராணம் அல்லது லிங்க புராணம் அப்படின்னு ஒரு புராணம். இது சாத்விக புராணத்தில் சேர்ந்தது அல்ல. அதனால நாம இதை பிரமாணமா ஒத்துக்கிறது இல்லை. இது பிரமாணம் தான். இதுல சில பாகங்கள் பிரமாணம். உதாரணமா ஏதோ ஒரு திவ்யதேசத்தினுடைய சரித்திரம் ஒரு பாகம் ஒரு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கும், அதை எடுத்துப்போம். உதாரணமா திருவகேந்திரபுரத்தினுடைய ஸ்தல புராணம் ஸ்கந்த புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதை எடுத்துப்போம். திருவள்ளூர் ஸ்தல புராணம் லிங்க புராணத்துல கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கு, அதை எடுத்துப்போம். அந்த மாதிரி பரதேவதையான ஸ்ரீமன் நாராயணன் விஷயமாக சொல்லப்பட்ட விஷயங்கள், வேதத்துக்கும் தர்மசாஸ்திரத்துக்கும் புறம்பாக சொல்லப்படாத விஷயங்களை மாத்திரம் எடுத்துப்போம். தவிர்த்து லிங்க புராணம் அப்படின்னா லிங்கத்தை பத்தின புராணம், சிவனே பரதத்துவம்னு சொல்லக்கூடிய புராணம் அப்படின்னு கல்பிச்சுண்டு, புராணமே எங்க சுவாமி பேர்ல இருக்கு, அதனால லோகத்தை சிருஷ்டித்து படைத்து காத்து மோட்சம் தந்து எல்லாம் பண்ணக்கூடியவர் அவர் தான், அவரே பரதத்துவம், மற்றவா பரதத்துவங்கள் கிடையாதுன்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணி கொண்டு தெரியக்கூடியதான புராணம். அப்படின்ற காரணத்தினாலே லிங்கத்து புராணத்தீரும்னு சொல்லல ஆழ்வார், நன்னா கவனிக்கணும். லிங்க புராணத்தீரும், லிங்கத்து புராணத்தீரும்னு சொல்லல, லிங்கத்து இட்ட புராணத்தீரும்.
இட்ட அப்படின்னா என்னன்னா ஆட் பண்ணிண்டன்னு அர்த்தம். அதாவது பாரிபாஷிகமா சொல்லணும்னா கல்பிக்கப்பட்ட. கல்பித்தல் அப்படின்னா இல்லாத ஒன்றை இருப்பது போல யூகித்துக் கொண்டு சேர்த்தல் அர்த்தம். தமிழ்ல கற்பனைன்னு சொல்றோம் இல்லையோ, அதுதான் சம்ஸ்கிருதத்துல கல்பனா, கல்பனா சக்தி, கல்பனம் அப்படின்னு சொல்றோம். வேதத்துல சாட்சாத்தா என்ன இருக்கோ அது அப்படியே சாத்விக புராணத்துல இருக்கு. அதனால முழுசா அதை நம்ம பெரியவா ஏத்துட்டா. வேதத்தில் அல்லாத விஷயங்களும் இட்டுக்கட்டி சேர்க்கப்பட்டதான புராணங்கள் தாமச புராணங்களும் ராஜச புராணங்களும் என்பதாலே அதை முழுசா ஏத்துக்கல. அந்த இட்டு கட்டுறதுன்றதுதான் இட்ட அப்படின்ற வார்த்தையினால ஆழ்வார் குறிப்பிடுறார். லிங்கத்து இட்ட புராணத்தீரும் லிங்க மகாத்மிய விஷயமாக கல்பிக்கப்பட்ட புராணத்தை பற்றினவர்களாகவும். பற்றினவர்கள் அப்படின்னா அவலம்பிக்கிறவா, ஃபாலோ பண்றவா. இப்ப ஸ்ரீ வைஷ்ணவா நீங்கள்லாம் எதை ஃபாலோ பண்றீங்க? எங்களுக்கு உபய வேதாந்தம் சம்பிரதாயம், சம்ஸ்கிருத வேதம்னு சொல்லக்கூடிய 4 வேதங்களும் உபனிஷத்துக்களும், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, அதே மாதிரி தமிழ்ல ஆழ்வார்கள் அருளி செய்த 4000 திவ்ய பிரபந்தம், அதே மாதிரி ஸ்ரீபாஞ்சராத்ராகமம், இது 3த்தையும் பிரமாணமாக பற்றக்கூடியவர்கள், ஃபாலோ பண்ணக்கூடியவா எங்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவான்னு பேரு. விசிஷ்டாத்வைத சித்தாந்திகள்னு பேரு, ராமானுஜ சம்பிரதாயத்தவர்கள்னு பேருன்னு நாம சொல்றோம். அந்த மாதிரி இப்ப யார ஆழ்வார் பிரதானமா இங்க அட்ரஸ் பண்றாரு அப்படின்னா லிங்கத்து இட்ட புராணத்தீர் அப்படின்னா லிங்கத்தினுடைய பெருமையை, லிங்கத்தினுடைய தேவதையாக இருக்கக்கூடிய ருத்ரனே பரதெய்வம் என்று கல்பிக்கப்பட்டதான இட்டுக்கட்டி சேர்க்கப்பட்டதான புராணத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களே, உங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க. புராணத்தீர் அப்படின்னு சொல்லல, புராணத்தீரும் அப்படின்னா லைனா ஒருத்தரா அட்ரஸ் பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முதல்ல கல்பிக்கப்பட்ட லிங்க புராணத்தை பிரமாணமாக கொண்டவர்களே, கமா சமணரும். சமணர் அப்படின்னா ஜெயின்ஸ் சொல்ற மொழியோ, ஜெயினர்கள். ஜெயின்ஸ்க்கு அப்படின்னு அவளுக்குன்னு ஒரு தனி சித்தாந்தம், ஒரு தனி பிலாசபி வச்சுருப்பா. அவளுக்குன்னு சில ஸ்லோகங்கள் மாதிரி சான்ஸ்கிரிட்ல எழுதிருப்பா. அவளுக்கு வேத மந்திரம் கிடையாது, ஆகமம் கிடையாது, சாஸ்திரம் சம்பிரதாயம் கிடையாது. அவளை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் துரோகம் பண்ணாது, யாரையும் கஷ்டப்படுத்தாது, ஜீவஹிம்சை முக்கியம், எந்த ஜீவனையும் கண்ணுக்கு தெரிஞ்சு மனசறிஞ்சு கொன்னுடக்கூடாது, ஹிம்சப்படுத்தக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவா. சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஏதோ ஒரு தொழில் பண்ணி சாப்பிட்டு வாழற வாழ்க்கை நன்னா வாழ்ந்தா போறோம், நன்னா சாட்டா போறோம் அப்படின்னு நன்னா நெய் ஸ்வீட்டுன்னு சாப்பிட்டு வாழ்ந்துட்டாளானா அவ காலம் முடிஞ்சு போயிடுது. அவர்களுக்கு சமணர்கள்னு பேரு. அவளை ஜெயினன் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றோம். அவளும் சாக்கியரும். சாக்கியர்கள் அப்படின்னா பௌத்தர்களாக இருக்கிறவர்கள். புத்தருமே வேதத்துக்கு அப்பிராமாணிக்கமா, வேதத்துக்கு புறம்பாக செயல்பட்டவர் தான். அதெல்லாம் பெருமாளுடையதான மாயா அவதாரங்கள். நம்மளுடைய சித்தத்தை குழப்புவதற்காக ஒரு லீலார்த்தமா பெருமாள் பண்ணினதான காரியங்கள் இதெல்லாம். ஆழ்வார் தெரிவிக்கிறார், இதே நம்மாழ்வார், கள்ள வேடத்தை கொண்டு போய் அன்று புறம் புக்கவாரும் கலந்து அசுரரை உள்ளம் பேதம் செய்திட்டு கலந்திட்ட மாயங்களும் அப்படின்னு இதெல்லாம் பெருமாளுடையதான மாயங்கள், சேஷ்டிதங்கள், லீலைகள். இதெல்லாம் அப்படி பெருமாள் டைம் பாஸ் போல பண்ணின காரியங்கள். இதெல்லாம் கள்ள வேடத்தை கொண்டு போய் புறம் புக்கவாரும். திருட்டு வேஷத்தை போட்டு போய் வெளியில போனான் பெருமாள். அப்படின்னா என்ன? இவன் வைதிக சித்தாந்தத்தினாலே சொல்லப்படுபவன். இப்போ நாம தேசிக சம்பிரதாயம்னு சொல்றோம், ராமானுஜ சம்பிரதாயம்னு சொல்றோம். ராமானுஜர் காலத்துக்கு முன்னால இந்த சம்பிரதாயத்துக்கு என்ன பேர் தெரியுமோ? திருக்கோஷ்டியூர் நம்பி சரித்திரத்துல வருது. திருக்கோஷ்டியூர் நம்பி சொல்றார், இதுவரைக்கும் பரம வைதிக சித்தாந்தம் என்று வழங்கப்பட்ட நம்முடைய சித்தாந்தம் இனி ராமானுஜ சித்தாந்தம், எம்பெருமானார் தர்சனம் என்று வழங்கப்படட்டும் அப்படின்னு பாஷ்யகாரரை பார்த்து ஆசீர்வாதம் பண்றார் ஆச்சாரியரான திருக்கோட்டியூர் நம்பி. ஆப்டர் ராமானுஜர், ராமானுஜ சம்பிரதாயம் எம்பெருமானார் தர்சனம்னு சொல்லப்பட்டது. சுவாமி தேசிகன் நூற்றுக்கணக்கான கிரந்தங்களை எல்லாம் எழுதி நன்னா ஸ்தாபிச்சா விட்டு தேசிக சம்பிரதாயம், தேசிக தர்சனம்னு சொல்றோம். அப்ப எம்பெருமானார் காலத்துக்கு முன்னால என்ன பேர் இருந்ததுன்னா பரம வைதிக சித்தாந்தம். வைதிகன் அப்படின்னா வேதத்தை ஒத்துக்கொண்டு வேதத்தின்படி நடப்பவன், வேதத்தை பிரமாணமாக கொண்டு வேதம் சொல்லியபடி வாழ்பவன். சுவாமி திருமணம் இட்டுக்கிறீங்களே எப்படி இட்டுக்கிறீங்கோ வேதம் சொல்லித்து, சமாசிரயணம் பண்ணிக்கிறீங்களே எப்படி பண்ணிக்கிறீங்கோ வேதம் சொல்லித்து, பூணல் போட்டு இருக்கீங்களே வேதம் சொல்லித்து, சந்தியா வந்தனம் ஜபம் திருவாராதனம் எல்லாம் பண்றீங்களே ஆச்சாரம் சொல்றீங்க, அனுஷ்டானம்னு சொல்றீங்க, மோட்சம்னு சொல்றீங்க, இதெல்லாம் யார் சொன்னா? வேதம் சொல்லித்து.
இப்படி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் என்னென்ன பண்றானோ எல்லாம் வேதத்திலும் ஆகமத்திலும் புராணங்களிலும் சொல்லப்பட்டது. எல்லாத்துக்கும் பிரமாணம் உண்டு. புராணமும் ஆகமமும் வேதத்தோடு சேர்ந்தது. அதனால நமக்கெல்லாம் வைதிக சித்தாந்தவர்கள், பரம வைதிக சித்தாந்தம், வைதிக சித்தாந்தங்கள்னு சிலதெல்லாம் உண்டு. ஆனால் சாட்சாத்தா என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்காம சில மாற்றங்களோடு கூட, சில மாடிபிகேஷன்ஸோடு கூட வேதத்திலே சொல்லப்படாத விஷயங்களையும் இவ சேர்த்துப்பா. அப்படி இல்லாமல் முழுக்க முழுக்க வேதத்திலும் தர்மசாஸ்திரங்களிலும் ஆகமங்களிலும் ஆழ்வார் அருளி செயல்களிலும் மட்டுமே சொன்னதை வைத்துக் கொண்டு நடப்பவர்களானபடியினாலே பரம வைதிக சித்தாந்தம், வைதிக சித்தாந்தங்களிலேயே வசந்த சித்தாந்தம், அல்லது இவன்தான் பரம்பொருள் என்று தீர்மானமாக நிச்சயிக்கப்பட்டதான சித்தாந்தம் அப்படின்னு நம்ம சித்தாந்தத்துக்கு பரம வைதிக சித்தாந்தம்னு பேருன்னு திருக்கோட்டியூர் நம்பி சாதிக்கிறார். அப்பேற்பட்ட சித்தாந்தம் நம்முடையது. அதுல கல்பனைகளுக்கெல்லாம் இடமே கிடையாது. இவ என்ன பண்றா, பௌத்தர்கள் பெருமாள் புத்தரா அவதாரம் பண்ணினார்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. எப்படி அவதாரம் பண்ணினார்னு ஆழ்வார் சொல்றார், கள்ள வேடத்தை கொண்டு போய் புறம் புக்கவாரும். நாம யாரு? பரம வைதிகா, வேதம் சொல்றபடி இருக்கிறவா. பெருமாளே கூட எப்படி இருக்கார்? திருமண் காப்போட இருக்கார், யக்ஞோபவித்தந்தரிச்சுன்னு இருக்கார், கல்யாணமானவரானபடினாலே கச்சம் உடுத்தின்னு இருக்கார் பெருமாள், பிராட்டிமார்களோட இருக்கார், சாஸ்திரப்படிதான் சம்பிரதாயப்படிதான் ஆகம மந்திரங்களோடு தான் வேத மந்திரங்களோடு தான் ஆழ்வார் பாசுரங்களோடு தான் பெருமாளுக்கு காரியம். இப்படி பெருமாள் சர்வேஸ்வரனாக இருக்க போய் எப்படி வேணாலும் இருக்கலாம். யார் கேட்க போறா? திருமஞ்சனமே கண்டருள்ள, நெத்தி கேட்டுக்கல, ஆராதனமே நடக்கல, யார் கேட்க போறா? யார் கேட்க முடியும் அவனை? ஆனால் நாம இப்படிதான் இருக்கணும்னு சாஸ்திரங்களை உபதேசித்து வகுத்து காட்டிய பெருமாள் தானும் அர்ச்சாவதாரத்திலும் அந்த அனுஷ்டானத்தை அனுஷ்டிச்சு காட்டுறானோன்னு. அர்ச்சாவதாரத்தை விட்டுடுங்க, ராமாவதாரத்துல வந்த போதும் தன் வர்ணத்துக்கும் ஆசிரமத்துக்கும் ஏற்ற தர்மத்தை, அவதார காரியத்தை நடத்தினானா இல்லையா? கிருஷ்ணாவதாரத்துல வர்ண தர்மத்தையும் ஆசிரம தர்மத்தையும் லோக தர்மத்தையும் நடத்தி கொண்டு போனானா இல்லையா? எல்லாத்துக்கும் மேல கீதாச்சாரியனா கீதோபதேசம் பண்ணினானா இல்லையா? அதனால பெருமாளாகவே சர்வேஸ்வரனா சர்வசக்தனாகவே இருந்தாலும் தன்னுடைய தர்மத்தை, வேதம் சொல்லக்கூடிய வைதிக தர்மத்தை தவறாமல் அனுஷ்டிப்பவன் பெருமாள். அப்பேற்பட்ட பரம வைதிகனான பெருமாள் கள்ள வேடத்தை கொண்டு போய், இவனுடைய வேஷமே கிடையாது அது. நெத்தியில ஒண்ணும் இல்ல, பூணல் இல்ல, கச்சம் இல்ல, வேதத்தை சொல்லல, வேதத்தின்படி உபதேசம் பண்ணல, வேதத்தின்படி அனுஷ்டிச்சு காட்டல, வேதத்தின்படி எல்லாரும் ஆத்மாவை சிந்தனம் பண்ணிட்டு மோட்சத்துக்கு போங்கன்னு ஒரு மோட்ச மார்க்கத்தை காட்டி கொடுக்கல. வைதிகனான பரம வைதிகனான வேதமே வடிவெடுத்தவனான ஒருத்தன் அந்த வேதத்தை துறந்து வேதத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய ஒரு மதத்துல போய் நுழைஞ்சான். அதுதான் கள்ள வேடம் கொண்டு போய் புறம் புக்கவாரும். புறம் அப்படின்னா வெளியில போறது, இந்த வைதிக சித்தாந்தத்தை விட்டு வெளியில போறது. அப்படியெல்லாம் பண்ணி குழப்பினான். எப்படியெல்லாம் மனுஷால குழப்ப முடியுமோ அப்படியெல்லாம் குழப்பி எல்லாத்துலயும் தெரிஞ்சு யார் இவன் தான் பரதத்துவம்னு வராலோ அவளுக்கு மோட்சம் அப்படின்னு பெருமாள் வைக்கக்கூடியதான பரீட்சை இது. கள்ள வேடத்தை கொண்டு போய் அன்று புறம் புக்கவாரும். இதெல்லாம் ஏன்னா மாயங்களும் அப்படின்னு பெருமாளுடைய மாயை அப்படின்னு சொல்றார். அந்த மாயையை கடக்கணும். மம மாயா துரத்யா, என்னுடைய மாயையை கடப்பவனே என்னிடத்திலே வந்து சேருகிறான் அப்படின்னு சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமனுடைய அபராவதாரமான கண்ணனம் பெருமான் சாதித்தது போல ஸ்ரீமத் பகவத்கீதையில அந்த மாயையை பத்தி ஆழ்வார் இங்க சொல்றார். லிங்கத்திட்ட புராணத்தீரும் லிங்கமான ருத்ரனே பரதேவதை என்று அந்த புராணத்தை இட்டுக்கட்டி பரம பிரமாணமாக காட்டிக்கொண்டு அதை கடைபிடித்துக் கொண்டு தெரியக்கூடிய லிங்க புராணத்தை சேர்ந்தவர்களே, சமணரும் சாக்கியரும் ஜெயினர்களே, பௌத்தர்களே, இது மட்டும் இல்லாமல் வலிந்து வாது செய்வீர்களும், வலிய வலிய வந்து விதண்டாவாதம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நீங்களே அப்படின்றார். இவாதான் ரொம்ப முக்கியம் இப்ப ஆழ்வாருக்கு. லிங்க புராணத்துக்காரா அவ பாட்டுக்கு ஒரு புராணத்தை வச்சுட்டு ஏதோ சொல்லிட்டு அவ தெரிஞ்சுட்டு இருக்கா. சமணா ஒரு பக்கம், ஜெயினா ஒரு பக்கம், அவ பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கா. இப்ப வலிஞ்சண்டு வந்து ஆழ்வார வம்பிழுக்கிறவன் யாருன்னா நம்மளவன் தான். வலிந்து வாது செய்வீர்களும், சுவாமி நீங்க இப்படி சொல்றீங்க, அவா இப்படி சொல்றாளே, இவா இப்படி சொல்றாளே. ஆனா அவள்ல யார் ஒருத்தரும் வந்து இவா இப்படி சொல்றாளேன்னு அவள் இடத்துல போய் சொன்னவா கிடையாது. ஒரு ஜெயினனோ ஒரு பௌத்தனோ ஸ்ரீ வைஷ்ணவா இப்படி சொல்றாளே, ஆழ்வார் இப்படி சொல்றாரு அப்படின்னு அதை பத்தி கவலைப்பட்டவா கிடையாது. ஏன்னா அவள்லாம் தெளிவா இருக்கா. நம்ம சித்தாந்தம் எதுவோ அதுதான் நமக்கு.
நம்ம பெரியவா நம்ம ஆச்சாரியா என்ன சொல்றாலோ அதுதான் நமக்கு, மத்தவாளை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லைன்னு சரியோ தப்போ அவ என்ன வச்சுட்டு இருக்காளோ அதுபடி போயிட்டு இருக்கா. யாருக்கு ரொம்ப சந்தேகம்னா அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யார ரொம்ப வற்புறுத்தி இதை பண்ணியே ஆனோம் இப்படிதான் இருக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணி திணிக்கிறது இல்லையோ அந்த சுதந்திரத்துல இருக்கிறவாளுக்கு தான் புத்தி இப்படி வெளியில போறது நிறைய. சில மதங்கள்லாம் பாருங்க, குழந்தை பருவத்துல இருந்தே நம்ம மதம் தான் முக்கியம், நம்ம மதத்தை சேர்ந்தவன் தான் முக்கியம், மனுஷாபிமானமாவது அதுவாவது இதுவாவது எல்லாத்தையும் விட்டுடுங்க, நம்ம தெய்வத்தை ஏத்துக்கிறவாளா இருந்தா சரி, இல்லைன்னா விட்டுங்கோ குத்துங்கோன்னு சொல்லி கொடுக்குறான். நம்ம மதத்தையும் நம்ம தெய்வத்தையும் பரப்பி எல்லாரையும் நம்ம மதத்துக்கு மாத்துங்கோ, அப்படி மாறலன்னா அவளுக்கு அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்லி பயமுறுத்துங்க, இல்ல பணம் கொடுத்து தேவையான பொருள்லாம் கொடுத்தாதாவது மதம் மாத்துங்கோ அப்படின்னு சொல்லி யார் திணிக்கிறாளோ அந்த மதத்தை சேர்ந்தவன் சின்ன வயசுல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு கொள்கை பிடிப்போட கூட இருக்கான். நம்ம பெரியவா ரொம்ப சாத்விகா, எதையுமே சொல்றது கிடையாது. பூணல் போட்ட குழந்தை சந்தியாவந்தனம் பண்ணலன்னாலும் குழந்தை குழந்தைன்னு ஒன்னும் சொல்றது இல்ல, அவன் விளையாட்டு வயசுல இருந்தாலும் ஒன்னும் சொல்றது இல்ல, நெத்திக்கிட்டுக்கலன்னாலும் ஒன்னும் சொல்றது இல்ல, கல்யாண வயசு வரைக்கும் அம்மா அப்பாவோ தாத்தா பாட்டியோ குழந்தை குழந்தைன்னு சொல்றா. கல்யாண வயசு வந்த போது ஏதானும் நமக்கு பிடிக்காத விஷயம் நடந்துட்டானா அப்ப உட்கார்ந்து வருத்தப்பட்டு என்ன சுவாமி பிரயோஜனம்? ஏதோ நம்ம மனசுக்கு கஷ்டப்படுற மாதிரி ஒண்ணு நடந்துடுறது கல்யாண விஷயத்துல, அப்போ பெருசா தலையில இடி விழுந்தா மாதிரி உட்கார்ந்துக்கிறா. ஆனா அதுக்கெல்லாம் யாரு காரணம்? நாம தானே காரணம். நாம இந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவா, இந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவா, இந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவா, நாம இப்படிதான் இருக்கணும்னு புத்தி தெரிஞ்ச நாள்ல இருந்து சொல்லிண்டே வந்தா அந்த குழந்தை ஒழுங்கா இருந்திருக்குமா? இன்னைக்கு குழந்தைன்னு சொல்றோம், இந்த காலத்துல போய் இதெல்லாம் பார்த்துண்டுன்னு சொல்றோம். அவன் அங்க படிக்கிறான் இங்க படிக்கிறான், இவாளோட பழகிறான், ஃபாரின்லாம் போறான் வரான், அதனால அப்படி இருக்கான்னு சொல்றோம். ஏதோ ஒண்ணு சொல்லி 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 அந்த குழந்தைகளை அதிர்ஷ்டத்துக்கு விட்டுடுறோம். திடீர்னு ஒரு நாள் நான் எப்படி நினைக்கிறனோ அப்படிதான் அந்த குழந்தை இருக்கணும்னு எதிர்பார்க்கறதுல என்ன நியாயம்? அப்ப யார் வருத்தப்படுறது? நாம தான் வருத்தப்படுறோம். அவனுக்கு அந்த வருத்தமே கிடையாது, ஏன்னா வளர்ந்த விதமெல்லாம் அப்படிதான். அவன் எதை பத்தியும் கவலைப்படாம அவன் என்ன பண்றானோ அதுவே சரின்னு வாழறவன், அவனுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. நாளைக்கு மறுநாள் அவன் பண்ணது தப்புன்னு எப்பயானோ உணர்ந்தானா வேணா அவனுக்கு அந்த வருத்தம் இருக்கும். நாமோ மத்த மதங்களாட்டம் இவாளை குத்து அவளை வெட்டு, நம்ம தெய்வத்தை ஏத்துக்காதவாளெல்லாம் பழி அப்படின்னு எல்லாம் சொல்ல வேண்டாம், சொல்லவும் வேண்டாம். ஆனா நம்ம சித்தாந்தத்துக்குன்னு இருக்கக்கூடிய கோட்பாடுகள் எல்லாம் தவறாம கடைபிடிக்கணும், அதுதான் நமக்கு பிரதானமான தர்மம். அப்பதான் பெருமாள் நம்மளை ஏத்துப்பார், பெருமாளுடைய உகப்ப நாம சம்பாதிக்க முடியும் அப்படின்னாவது மினிமம் சொல்லி கொடுக்கலாமே. அதெல்லாம் ஃபெயில் பண்ணிட்டு அப்புறம் ஏதோ நடந்த அப்புறம் வருத்தப்படுறதுல என்ன அர்த்தம்? அதனால வலிந்து வாது செய்வீர்கள்னா யாரு? லிங்க புராணத்தவன் கூட ஏதோ வாதம்னு வரான், அவனுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் இல்லைன்னா போயிடுறான் பேசாம. சமணன் நம்ம கொள்கையை எதிர்க்கிறானே தவிர நம்மளை எதிர்த்துட்டு வரல. சாக்கியனும் நம்ம கொள்கையை எதிர்த்து அவன் மதத்துக்குள்ள அவளுக்குள்ள பிரச்சாரம் பண்ணிக்கிறானே ஒழிய நம்மளை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண வரல. அதனாலதான் இன்னைக்கும் அவெல்லாம் ரொம்ப வெரி 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 மைனர் ரிலீஜியன்ஸா இருந்துட்டு இருக்கா. ஜெயின்ஸ் புத்திசம் எல்லாம் அவளுக்குள்ள பிரீச் பண்ணிப்பா. வேற மதத்தை சேர்ந்தவாளோ நாமளோ கூட நாளைக்கு அவள போய் சேரணும்னா அவளுடைய சிஸ்டம்ஸ் ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணி சேர்ந்துக்க முடியும். ஆனா வலியை திணிக்க மாட்டா. அதனாலதான் இன்னைக்கும் மெஜாரிட்டியா இருந்து மைனாரிட்டியா இருந்துட்டு இருக்காவா. இதுல யார் பிரச்சனைன்னா எல்லா பக்கமும் சாயறான் பாருங்க. அவளுடைய சித்தாந்தத்துல நின்று அவளுக்காக பேசுறான் பாருங்க, இவன் தான் டேஞ்சர். வலிந்து வாது செய்வீர்களும். ஆழ்வார் யாரை குறிப்பிடுறார்? ஆழ்வார் சொல்ல சொல்ல புரிஞ்சுக்காம யார் ஆழ்வார்கிட்டயே விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்காளோ அவளை சொல்றார் பிரதானமா. சீமன் நாராயணனுடைய அனுப்பிரவேசமா, விஸ்வக்சேனருடைய அவதாரமா, திருப்புலி ஆழ்வார் அடியில உட்கார்ந்துட்டு சாட்சாத் வேதத்தை தமிழ் படுத்தி சொல்லிட்டு இருக்கேன், இதை கேட்டும் கூட விதண்டாவாதம் பண்ணிட்டு வரீங்களே என்னண்டையே. அப்படி வலிந்து வாதம் செய்து கொண்டு சண்டைக்கு நிற்கக்கூடிய விதண்டாவாதிகளே, விதண்டாவாதம்னா ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத வாதம். அவனுக்கு ஒரு நல்ல ஞானம் ஏற்பட்டு அவன் பண்ணின வாதத்தை பத்தி அவனே யோசிச்சு பார்த்தானா அது வீண் வாதம், அந்த வாதத்துல ஒரு பிரயோஜனமும் இல்ல, துளி பிரயோஜனம் இல்ல, பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும் அவனுக்கு. அது விதண்டாவாதம். மற்றும் நும் தெய்வமும் ஆகி நின்றான். இந்த கேட்டகரியில யாரெல்லாம் சொன்னாரோ அவ எல்லாராகவும் பெருமாளே இருக்கானா, அவ எல்லாரும் வணங்கக்கூடிய தெய்வமாகவும் பெருமாளே இருக்கானா. அப்படின்னா என்ன? ஒருத்தன் ஒரு பிலாசபி பேசிட்டு என்னண்டு சண்டைக்கு வரீங்களே, இஞ்சு வாதம் பண்ணிட்டு வரீங்களே,
உங்களுக்கெல்லாம் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் யார் தெரியுமா? நீங்க சொல்ற சமண மத கடவுளோ சாக்கிய மத கடவுளோ லிங்க கடவுளோ கிடையாது. எங்க பெருமாள் ஆதிநாதன் ஸ்ரீமன் நாராயணன் தான் உங்களுக்கும் பரதத்துவமா இருக்கான். நீங்க நினைக்கலாம், ஆதிநாதனை நான் பரதெய்வம்னு ஏத்துக்கவே இல்லையே, நான் சேவிக்கவே இல்லையே, அவனை சரணாகதி பண்ணவே இல்லையே, அவன் எப்படி எனக்கு பரதத்துவமா இருக்க முடியும்னா, பரதத்துவம் அப்படின்னா என்னைக்கும் ஒண்ணுதான். யார் என்ன நினைச்சுக்கிறாளோ அவளுக்கு பரதத்துவம் கிடையாது. பரதத்துவம் லக்ஷ்மி விசிஷ்டமான பிரம்மம் ஒண்ணுதான். ராமன் அப்படின்னு நினைச்சுண்டா ராமனா சீதையா சேவை சாதிப்பான், கண்ணன் நினைச்சுண்டா கண்ணனா ருக்மிணியா சேவை சாதிப்பான். அது வேற, மூர்த்தி பேதம் வேற, பேர் வேற, உருவம் வேற. ஆனா வஸ்து ஒண்ணுதான். பரவஸ்து அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் தான், அதுல சந்தேகம் இல்லை. இப்ப இவனுக்கு மகாவீரர் தான் பரதத்துவம், அவனுக்கு புத்தர் தான் பரதத்துவம்ன்ற விஷயம் எல்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும், தெய்வமே இல்லைன்னு சொல்றவனா இருந்தாலும், கொலகாரனா இருந்தாலும், அவனுக்கும் அந்தர்யாமியா இருக்கிறவன் பெருமாள் தான். இதுல சந்தேகமே கிடையாது, வேதம் சொல்றது. அப்படி உங்க எல்லாருக்கும் பரதத்துவமாக இருக்கக்கூடியவன், உங்களை தாங்கக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன். மற்றும் நும் தெய்வமும் ஆகி நின்றான். நீங்க சொல்லிட்டு வரீங்களே எங்க தெய்வம் எங்க தெய்வம்னு சில பேரை பத்தி எல்லாம், அந்த தெய்வங்களாகவும் இவனே இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளுக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருந்து அவளுக்கு ஏதோ அல்ப சக்திகள்லாம் இருக்கு பாருங்க, சின்ன சின்ன வரங்களை எல்லாம் கொடுக்கறதுக்கு, சின்ன சின்ன எயில்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு, அந்த சக்தியை சாங்ஷன் பண்ணிட்டு அவளுக்குள்ள இருந்து அவளையும் 4 பேர் மதிக்கும்படியான ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டு இருக்கிறவனா இவன் தான். யார் தெரியுமா? இப்படி எல்லா தேவதைகளுக்கும் மேலானவனா, எல்லாருக்கும் அந்தர்யாமியா, தன்னுடைய பரத்வம்னு சொல்லக்கூடியதான மேன்மை பொழிந்து நிற்கக்கூடிய எங்கள் ஆதிநாதன். பொழிந்து நின்ற பிரான் கண்டீர், பொழிந்து நின்ற பிரான் என்று பெயரை உடைய எங்கள் ஆதிநாத பெருமாளே, எல்லோருக்கும் பரதத்துவம் தெரிந்து கொள்ளுங்கள். எந்த ஆதிநாதன் தெரியுமா? சென்னல் மலிந்து கவரி வீசும் திருக்குறுகூரதனுள் பொழிந்து நின்ற பிரான். தாமிரபரணி நதி ரொம்ப செழிப்பா பிரவாகமா ஓடக்கூடியபடியினாலே நல்ல நீர்வளம் நிறைந்ததான திருக்குறுகூரில் தென்னல் பயிர்கள்லாம் வழக்கத்துக்கு மீறி மனுஷா உசரத்துக்கு நின்றுட்டு இருக்கான். அப்படி ஒரு சென்னல் பயிர்லயும் நிறைய நெல்மணிகள் இருக்கிறதுனால செல்ஃப் வெயிட் தாங்க முடியாம அப்படி தலையை சாட்சின்னு இருக்கு ஒரு பக்கம். அப்படி சென்னல் பயிர்கள் எல்லாம் செல்ஃப் வெயிட் தாங்காம நன்னா ஒசரமா வளர்ந்து தலையை சாட்சின்னு இருக்கிறது எப்படி இருக்கு பார்க்க தெரியுமா? அந்த ஊர்ல நின்று இருக்கிற எங்க ஆதிநாத பெருமாள் இருக்கானே, அவனுக்கு உற்சவ காலங்கள்ல வீசக்கூடிய சாமரத்தை வீசுறது போல இருக்கு அந்த நெல் பயிர்கள் எல்லாம். இன்னைக்கும் நல்ல மழை வர சமயம், நன்னா பலமா காத்து வீசுறது மழைக்கு முன்னாலே, அந்த சென்னல் பயிர்கள்லாம் தலையை சாட்சின்னு அசையறத பாத்தீங்களான்னா பெருமாளுக்கு சாமரம் வீசுறது போலவே இருக்கும். அப்படி செந்நெல் செம்மையான நெற்பயிர்கள் மலிந்து 1-2 இல்ல சுவாமி, எங்க பார்த்தாலும் கழனியாவே இருக்கு, எங்க பாரு நெல் பயிராவே இருக்கு, எங்க பாரு பேடி ஃபீல்டு தான். அந்த மாதிரி சமிருத்தியோடு கூட செந்நெல் பயிர்கள் எங்கும் நிறைந்திருந்து கவரி வீசும் எம்பெருமானுக்கு சாமரம் வீசக்கூடிய கைங்கரியத்தை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய திருக்குறுகூரதனுள் ஆழ்வார் திருநகரியிலே பொழிந்து நின்ற பிரான் கண்டீர். எல்லா தெய்வங்களுக்கும் உங்களுக்கும் அந்தர்யாமியா பரதத்துவமா பிரகாசிச்சுட்டு நிக்கிற எங்கள் ஆதிநாத பெருமாளை கண்டீர், சேவியுங்கள், போய் சேவிங்கோ. ஒன்றும் பொய் இல்லை. இப்ப நான் சொன்னது எல்லாம் ஒண்ணுமே பொய் கிடையாது, எல்லாம் சத்தியம். எள்ளளவும் பொய் கிடையாது. இதுல உங்களாட்டமா அளந்து விடல, இட்டு கட்டி சொல்லல, கற்பனை பண்ணிட்டு பேசல. இதெல்லாம் அத்தனையும் சத்தியம், வேதம் சொல்லக்கூடியதான சத்தியம். சரி சுவாமி, நாங்க என்ன பண்றதுன்னா ஒண்ணும் பண்ண வேண்டாம், போற்றுமினே அவனை சேவிங்கோ, ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ. அச்சுதாய நமகா, அனந்தாய நமகா, கோவிந்தாய நமகான்னு வாய்க்கு வர பேரை சொல்லி அவனை ஸ்தோத்திரம் பண்ணி அவனை அர்ச்சனை பண்ணுங்கோ, துதியுங்கோ, ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ, அது போரும். எதுவும் சொல்ல வரலையா, நான் சொல்ற பாசுரத்தை அப்படியே திருப்பி சொல்லுங்க, அவனை சேவிங்கோ, அது போரும். ஒன்றும் பொய் இல்லை போற்றுமினே அப்படின்னு இவாளை எல்லாம் பார்த்து ஆழ்வார் தெளிவாக அருளி செய்கிறார். எல்லாருக்கும் அந்தர்யாத்மியாவா பெருமாள் இருந்துட்டு இருக்கான், எல்லா தெய்வங்களுக்கும் அந்தர்யாமியா பெருமாள் இருந்துட்டு இருக்கான்னு சொல்றீங்களே, ஆனா எங்களால அவனை பார்க்க முடியலையே அப்படின்னா, பெருமாள் எல்லாம் சர்வசாதாரணமா பாத்திர முடியாது. யோகம் கை வந்தவர்களாலே தான் அந்தர்யாமியான பெருமாளை சேவிக்க முடியும். நீ யோகம் பண்றதுக்கு சித்தமா இருக்கியா சொல்லு, பெருமாள் கண்ணுக்கு தெரிவான். சுவாமி யோகம் என்ன, இதுதான் யோகம் அப்படின்னு ஆழ்வார் சொன்னாரானா, இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடாம தீர்த்தம் சாப்பிடாம எந்த சுகங்களையும் அனுபவிக்காம தூங்காம உங்களாட்டெல்லாம் பிறந்ததுல இருந்து 32 வருஷம் எல்லாம் கண்ணு மூடிட்டு உட்கார்ந்து இருக்க முடியாது. பெருமாள்னு எங்களாட்டம் அதுதான் யோகம். அப்படி யோகம் பண்ணி தான் பெருமாளை தெரிஞ்சுக்கணும்னா எங்களால முடியாது சுவாமி, எங்களை மன்னிச்சுடுங்க. சரி வேற என்ன பண்றது, பெருமாள் வேற எங்க இருக்கான்,
எங்களுக்குள்ள இருக்கிற அந்தரியாமியை பார்க்கணும்னா யோகம்னு சொல்றீங்க. சரி, எல்லாரும் கடைசியில எங்க போய் சேருவா? ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் சேருவா. அத்தையானும் கண்ணில் காட்டுங்க. அது இப்ப போக முடியாது. சரணாகத்தியோ பக்தியோ பண்ணி இந்த சரீரம் விட்டு அங்க போனாதான் கிடைக்கும். இந்த சரீரத்தோட நம்மளால ஸ்ரீவைகுண்டத்தை அடைய முடியாதுன்னு ஆழ்வார். சரி, வேற எப்படிதான் பாக்குறது சுவாமி? எதுக்கு அத்தனை பரிசிரமப்படுற? வைகுண்டம் போனவாளுக்கு தான் சேவிக்க முடியும் அப்படின்னு இல்லாதபடிக்கு, யோகிகளால தான் சேவிக்க முடியும் அப்படின்னும் இல்லாதபடிக்கு, எல்லா பாமரர்களுடைய கண்ணுக்கும் தெரியும்படி ஆழ்வார் திருநகரியிலே புலிந்து நின்ற பிரான் கண்டீர். போற வரவாள்லாம் சேவிச்சுட்டு போலாம். பரதத்துவம்னு தெரிஞ்சு சேவிச்சாலும் சரி, தெரிஞ்சுக்காம சேவிச்சாலும் சரி, தெய்வம்னு தெரிஞ்சு சேவிச்சாலும் சரி, தெய்வ நம்பிக்கை இல்லாம சேவிச்சாலும் சரி, எல்லார் கண்ணுக்கும் தெரியறானா இல்லையா? அப்படி எல்லோர் கண்ணுக்கும் சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்தை காட்டிலும் ஒரு படி இறங்கி வந்திருக்காங்க. ஏன்னா பக்தியோ பிரபத்தியோ அனுஷ்டிச்சு போறவாளுக்கு தான் ஸ்ரீவைகுண்ட சேவை, ஸ்ரீவைகுண்ட வாசம். அது எதுவும் பண்ணாத பாதிகளுக்கும் கூட பெருமாள் இங்க சேவை கொடுக்கறானே, அதே ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய ஷாட்குண்ய பூர்ணனா, ஒரு குறையும் இல்லாதவனா, அந்த எம்பெருமான போய் சேவிச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றாரு 5வது பாசுரத்தினாலே. 6வது பாசுரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, போற்றி மற்றோர் தெய்வம் பேண புறத்திட்டு உம்மையின்னே தேற்றி வைத்தது எல்லீரும் வீடு பெற்றால் உலகு இல்லை என்றே சேற்றில் சென்னல் கமலமோங்கு திருக்குறுகூரதனுள் ஆற்றவல்லவன் மாயம் கண்டீர் அது அறிந்தறிந்து ஓடுமினே. இந்த பாசுரம் யாருக்கு சொல்றாரு ஆழ்வார்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே எல்லாருக்கும் உபதேசம் பண்ணினார் இல்லையோ, லிங்க புராணத்தை சேர்ந்தவன், ஜெயினன், பௌத்தன், நடுநிலைவாதின்ற பெயர்ல வலிஞ்சு வாதம் பண்ணக்கூடியவன், இவனுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணார் ஆழ்வார். உங்களுக்கும் நீங்க வணங்குற தெய்வங்களுக்கும் அந்தர்யாமியா இருந்து எல்லாரையும் இயக்கக்கூடியவன் இந்த பொலிந்து நின்ற பிரான், அவனை போய் சேவியுங்கோ அப்படின்னு சொன்னாரா? அப்பயானும் புத்தி வந்து சேவிச்சிருக்கலாமோன்னு, அந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிருக்கலாமோன்னு. வலிந்து வாது செய்வீர்கள்னு ஆழ்வார் வேற சொல்லிட்டார். இவன் வலிஞ்சுண்டு சண்டைக்கு வரலன்னா எப்படி? திரும்ப ஆரம்பிக்கிறான் வாதத்தை. என்ன சொல்றான் ஆழ்வாரே, நீங்க சொல்றது போல ஸ்ரீமன் நாராயணனே சர்வேஸ்வரன் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க சொல்றதை நாங்க ஒத்துக்கிறோம். ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம் அப்படின்னு ஒத்துக்கிறோம். அப்படி அவன் பரதத்துவமாக இருந்தால் எங்களையும் நாங்க வணங்கக்கூடிய தெய்வத்தையும் ஆட்டி வைக்கக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கிறது நிஜம்னா, எங்க எல்லாரையும் பரதெய்வமான அவனையே சேவிக்கும்படியா அவன் பண்ணலாம் ஒண்ணும். எதுக்கு நாங்க ஒருத்தரும் ஒரு தெய்வத்தை சேவிக்கும்படியா எங்களை வச்சிருக்கான் அவன்? எல்லாரையும் இயக்கக்கூடிய பரதத்துவம்னு சொல்ற அவனாலே தன்னை மட்டும் சேவிக்கும்படியா பண்ண முடியாதா? இப்ப சுவாமி நம்மாழ்வார் அப்படின்னா மறந்தும் புறந்தொழா மாந்தர், கனவுலையும் பெருமாளை தவிர வேற தெய்வத்தையே கையை கூப்பணும்னு நினைக்க கூட மாட்டார். அந்த மாதிரி உங்களை வச்ச பெருமாளுக்கு ஏன் எங்களை வைக்க முடியல? நினைச்சா எதை வேணாலும் பண்ணலாமே, அவனுக்கு சுலபம் தானே. எல்லா சக்தியும் இருக்கக்கூடிய பரபிரம்மம், அவனுக்கு எல்லாமே சுலபம். அப்போ ஒருத்தர் எதுக்கு ஒரு தெய்வத்தை வணங்கிண்டு எதுக்கு இத்தனை குழப்பம்? எல்லாரும் தன்னை மட்டும் வணங்கி எல்லாரும் வைகுண்டத்துக்கு வரும்படியா பண்ணலாமோன்னு அவன் அதை ஏன் பண்ணலன்னு கேட்டார். அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்றார், அவன் பண்றதுக்கு சித்தமா தான் இருக்கான், ஆனா நீங்க தயாரா இல்ல. உங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளாமல் தடுக்கக்கூடியது உங்களுடைய பாவம், உங்களுடைய கர்மா உங்களை தடுக்கிறது. யார் வேணாலும் மோட்சத்துக்கு போயிடலாம், யார் வேணாலும் பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணனை அடைந்து விடலாம் அப்படின்னா அந்த மோட்சத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குமோ? சாஸ்திரத்துல பெருமாள் என்ன சொல்லியிருக்கான்? வியவஸ்தை பண்ணி வச்சிருக்கான். யார் யாருக்கு என்னென்ன பலன்னு வியவஸ்தை பண்ணி வச்சிருக்கான். கோவிலுக்கு வரவனையே பல விதமா பிரிக்கிறான் பெருமாள். இழந்த செல்வங்களை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக கோவிலுக்கு வரவன் ஒருத்தன், அர்த்தார்த்தின்னு பேர் அவனுக்கு. அர்த்தின்னு ஒருத்தன் ஏதாவது வேணும்ன்ற விஷயங்களை புதுசா பிரார்த்திக்கிறவன். ஜிக்ஞாசுன்னு சொல்லக்கூடியவன் ஆத்மானுபவத்தை கொடுன்னு கேட்கிறவன். ஞானின்னு சொல்லக்கூடியவன் எதுவுமே வேணா பெருமாளை மட்டும் சேவிச்சுண்டு பெருமாள் அனுபவிச்சுட்டு இருந்தா போறோம்னு பெருமாளுக்காகவே உருகக்கூடியவன் ஆழ்வார்களாட்டுமா. இப்படி கோவிலுக்கு வந்து சேவிக்கிற ஆஸ்திகனையே 4 விதமா பிரிச்சு வச்சிருக்கு சாஸ்திரம். அந்த மாதிரி சாஸ்திர வியவஸ்தைன்னு ஒண்ணு உண்டு. யாருக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஸ்வர்க்கம் போகணும்னு நினைக்கிறவன் யாகம் பண்ணணும், ஸ்வர்க காமோ யஜேதா. குழந்தை வேணும்னு நினைக்கிறவன் புத்திரகாமேஷ்டி பண்ணணும். ராஜ்யத்தை கைப்பற்றணும்னு நினைக்கிறவன் அஸ்வமேத யாகம் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பலனுக்கு ஒரு கர்மாவை சாஸ்திரம் விதிச்சிருக்கிறது.
ஒரு ஒரு தேவதையை வணங்கினால் ஒரு ஒரு பலன், வாழுகிற போது வாழ்ந்த பிறகு ஒரு ஒரு லோகம் பலன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ எது அல்ப தெய்வம், எது வசந்த தெய்வம், எது அல்ப சுகம், எது பரம சுகம், எது கொஞ்ச நாள் ஆனந்தம், எது நிரந்தரமான பிரம்மானந்தம் அப்படின்னு எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுட்டு அந்த வழியில போக வேண்டியது சித்து சேதனன் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவே வடிவான ஞானமே வடிவான ஜீவாத்மாக்கள் நம்மளுடைய காரியம். ஈஸ்வரன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதுதான் ரூல்ஸ்னு பிக்ஸ் பண்ணிட்டானா நீ மெஷின் போல ஒரு ஜட வஸ்து. நீ இப்போ அச்சேதன வஸ்துக்கள்னு சொல்லக்கூடிய ஜட பொருள்கள்லாம் இருக்கு, அச்சித்து உயிர் இல்லாத பொருள்கள், ஞானம் இல்லாத பொருள்கள்லாம். அது இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னு இல்ல, அது அப்படிதான் இருக்கும், ஒன்னும் பண்ண முடியாது தலை. அந்த மாதிரியான கேட்டகரியா நீ? உனக்குன்னு பெருமாள் பகுத்தறிவுன்னு ஒண்ணு கொடுத்திருக்கார், ஆறாவது அறிவுன்னு உண்டு, உனக்கு ஞானம்னு ஒண்ணு உண்டு, பிரத்யக்ஷ ஞானம், அனுமான ஞானம், சப்த ஞானம்னு பலவிதமான ஞானங்களை பெருமாள் ஏற்படுத்தி வச்சிருக்கான். அதனாலதான மற்ற ஜந்துக்களிடத்திலிருந்து அச்சேதனங்களிலிருந்து நீங்க கொஞ்சம் வித்தியாசப்பட்டு தெரியற. உனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த விசேஷமான ஞானத்தை நீ பயன்படுத்தி சாஸ்திர சம்பிரதாயங்களை ஆச்சாரியன் மூலமா தெரிஞ்சுட்டு எது வசந்ததுன்னு நீ எந்த மார்க்கத்துல போறையோ அதுக்கான பலன் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சேத்தனாலா இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு நமக்கெல்லாம் பெருமாள் ஒரு வழி வைத்திருக்கான், ஒரு சாஸ்திர மரியாதை வச்சிருக்கான். அதன்படி நாம வாழறோமே, அப்போது எப்படி வாழறோமோ அதுக்கு தகுந்த பலன் தான் நமக்கு பலன். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. முதல்ல போற்றி மற்றோர் தெய்வம் பேண புறத்திட்டு, மற்றோர் தெய்வம் போற்றி பேண புறத்து இட்டு. மற்ற ஓர் தெய்வம் அப்படின்னா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு ஒரு தெய்வத்தை போற்றி நீங்க நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி பேண ஆதரிக்கும்படியா. இப்ப நம்மாழ்வாரான நான் எப்படி ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் அவனையே சேவிச்சுட்டு அவனை ஆதரிச்சுட்டு இருக்கேனோ, அவனை கொண்டாடிட்டு இருக்கேனோ, அந்த மாதிரி நீங்கள்லாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு ஏதாவது ஒரு தேவதைய பரதெய்வம் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வாதம் பண்ணிட்டு ஆதரிச்சுட்டு கொண்டாடிட்டு வரீங்க. அந்த மாதிரி பரதெய்வம் அல்லாத ஒரு தேவதையை பரதெய்வம்னு சொல்லி நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஆதரிச்சுட்டு கொண்டாடிட்டு வரீங்களே, அந்த நிலைமையில உங்களை வைத்தது யார் தெரியுமா? மற்றோர் தெய்வம் போற்றி பேண புறத்து இட்டு. அப்படின்னா புறத்துன்னா வெளியில தள்ளி, நம்ம வைதிக சித்தாந்தத்தில இருந்து, நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில இருந்து, உண்மையில இருந்து, வேத மதத்தில இருந்து உங்களை வெளியில தள்ளி புறத்து இட்டு உங்களை வேறுபடுத்தி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டி உம்மை உங்களை இங்கனே தேற்றி வைத்தது. இப்போ நீங்க எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி தேவதாந்திர சம்பந்திகளா, தேவதாந்திரத்தை வணங்கக்கூடியவாளா, தேவதாந்திரத்துக்காக பரிந்து வாதம் பண்ணக்கூடிய தேவதாந்திரவாதிகளாக உங்களை மாற்றி வைத்தது எதுக்காக தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் உண்டு. எல்லீரும் வீடு பெற்றால் உலகு இல்லை. எல்லாரும் மோட்சத்துக்கு போயிட்டா இந்த லோகத்துல யார் இருப்பா? பெருமாளுடையதான ஐஸ்வர்யம், பெருமாளுடையதான சொத்து நித்திய விபூதி லீலா விபூத்தின்னு ரெண்டு சொல்றோம். நித்திய விபூத்தின்னு சொல்லக்கூடியது எப்பேற்பட்ட பிரளயத்திலும் கூட அழியாததாய் சாஸ்வதமா எப்போதும் இருக்கக்கூடியதான ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லக்கூடியதான பரமபதம். அது நித்தியர்களும் முக்தர்களும் ஸ்ரீமன் நாராயணனும் எப்போதும் கலந்து பரிமாறக்கூடிய பிரம்மானந்தத்தை தருகிறதான இடம். அதுக்கு நித்திய விபூதின்னு பேரு. அது என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்கும், மாற்றம் இல்லை, அழிவும் இல்லை. அதுக்கு லீலா விபூதின்னு சொல்லக்கூடியது பல அவதாரங்களிலே பெருமாள் அவதாரம் பண்ணி பெருமாள் லீலைகளை பண்ணிய, லீலைகளை அனுபவித்த பூமி. அதுக்கு லீலா விபூதின்னு பேரு. 17 14 லோகங்களும் லீலா விபூதிகள் தான். அந்த லீலா விபூதிகள் எதற்காக இருக்கு அப்படின்னா, பகவானுடைய லீலார்த்தமாக பகவான் ரமிக்கும்படியா, விளையாடும்படியா, டைம் பாஸ் பண்ணும்படியாக இருக்கக்கூடியவையெல்லாம். அதெல்லாம் எப்படி நடக்கும்? இந்திரலோகம் நடக்கணும், பூலோகம் நடக்கணும், பாதாள லோகம் நடக்கணும். அந்த மாதிரி 14 லோகங்களும் நடக்கணும். 14 லோகங்கள்ல இருக்கிறவாலும் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம்னு தெரிஞ்சுண்டு பக்தியோ பிரபத்தியோ பண்ணி மொத்தமா வைஷ்ணவாலா வைகுண்டம் போயிடுறான்னு வச்சுக்கலாம். 17 14 லோகங்களும் புல் பூண்டு இல்லாம போயிடும். அப்ப பெருமாள் எங்க லீலையை பண்ணுவான்?
எங்க வந்து அவதாரம் பண்ணுவான், யாரோட கலந்து பரிமாறுவான், யாரை திருத்தி பணிகொள்வான், யாருக்கு உபதேசம் பண்ணுவான், எங்கே கோயில் கொண்டிருப்பான், யார் அவனை சேவிப்பா. எல்லாரும் வைகுண்டத்துக்கு போயிட்டா மொத்த லீலா விபூத்தியும் ஒரு க்ஷணத்துல டிஸ்மேண்டில் பண்ணிட்டு பெருமாள் வைகுண்டத்துல மட்டும் இருந்துட்டு இருக்கலாமா? அப்போ எடுத்துண்ட ஜன்மாவுக்கு சார்த்தகமா கொடுத்திருக்கிற கரண கலேபரங்களை வைத்துக்கொண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி பக்தியினாலோ ஞானத்தினாலோ பிரபத்தியினாலோ பெருமாளை ஆசிரியக்க கூடியதான அந்த யாகத்தை யார் பண்றது? பெருமாள் தான் தானே எல்லாரையும் சிருஷ்டிக்கிறான், அவன் திருவடியில இருக்கிறது தானே மோட்சம். அதனால பிரளய காலத்துல வயிற்றுல வச்சிருந்த பெருமாள் நம்மள சிருஷ்டி பண்ணிருக்கவே வேண்டாமே, அப்படியே மோட்சம் கொடுத்துட்டா என்ன அப்படின்னா அது ரசிக்காது. அதுவும் இல்லாமல் பெருமாள் எல்லாரையும் சூக்ஷ்ம வஸ்துவா தான் மாத்தி வச்சுட்டு இருக்காரு. அவளுக்குன்னு ஒரு சரீரம் கொடுத்து கை கால் இந்திரியங்கள் உணர்வு எல்லாத்தையும் கொடுத்து அவ பாவத்தை புண்ணியத்தை எல்லாம் சம்பாதித்து அவ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அந்த வாழ்க்கையினுடைய பலனா சில நல்லதுகள்லாம் அவளுக்கு நடந்து அதுல அவ பக்தியோ பிரபத்தியோ பண்ணி அதுக்கு பலனாக கிடைக்கக்கூடியதுதான் மோட்சம் இல்லையா? தமாஷா சொல்றது உண்டு, நன்னா படிச்சு என்ன பண்றது, நன்னா உத்தியோகத்துக்கு போகணும், நல்லா உத்தியோகத்துக்கு போய் என்ன பண்றது, நன்னா சம்பாதிக்கணும், நன்னா சம்பாதிச்சு என்ன பண்ண போறேன், நன்னா சாப்பிட்டு சுகமா இருப்பேன், அதே தானே இப்ப பண்ணிட்டு இருக்கேன்னா அது வாழ்க்கையா? ஒருத்தன் எதுவும் பண்ணாம பிறந்ததுல கடைசி மட்டும் யாரோ போடுறது சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான், அப்படியே வாழ்ந்தான், அப்படியே செத்து போயிட்டான். அவனுக்கு இன்னும் ஒரு ஞானம் இல்ல, ஒரு படிப்பு இல்ல, ஒரு உத்தியோகம் இல்ல, ஒரு சம்பாத்தியம் இல்ல, ஒரு ஆச்சாரியன் ஆசிரியக்கல, ஒரு பக்தியோ பிரபத்தியோ பண்ணிக்கல, எதையுமே சம்பாதிக்கல, பிறந்ததுக்கு பிரயோஜனமா ஒண்ணுமே பண்ணல. அவன் பிறந்ததுல இருந்து கடைசி மட்டும் யாரோ பண்ண உழைப்புல வாழ்ந்துட்டு போயிட்டான். அவனை உலகம் பழிக்குமா கொண்டாடுமா? அப்படிதான் இந்த வாழ்க்கை. அதனால நாமளா ஏற்பட்டு நமக்குன்னு சில கர்மாக்களை சம்பாதித்துக் கொண்டு பக்தியோ பிரபத்தியோ பண்ணினால்தான் மோட்சம் பலன்னு கிடைக்கும். அதுதான் கௌரவமாக இருக்கும். அதனால எல்லீரும் வீடு பெற்றால் உலகு இல்லை, எல்லாரும் ஒரே க்ஷணத்துல ஒன்னா வைகுண்டத்துக்கு போயிட்டா லோகங்கள்லாம் என்ன ஆகும், லீலைகள்லாம் எங்க நடக்கும்? அதனால பெருமாள் உங்களை சில பேரை இப்படி வச்சிருக்க, உங்களை சில பேரை இப்படி வச்சிருக்கிறதும் பெருமாளுடைய மாயம், பெருமாளுடையதான மாயை, அவனுடைய லீலை தான். எல்லீரும் வீடு பெற்றால் உலகு இல்லை என்று, உலகு இல்லை அப்படின்னா ரெண்டு அர்த்தம் இங்க. இந்த 14 லோகத்துல இருக்கிறவாலும் வைகுண்டத்துக்கு போயிட்டா 14 லோகங்கள் கிடையாது, லீலா விபூதி கிடையாதுன்றது சாமான்யமான அர்த்தம். விசேஷ அர்த்தம் என்னன்னா உலகுன்னா சாஸ்திர மரியாதைன்னு அர்த்தம். சாஸ்திர மரியாதைன்னா, சாஸ்திரம்னா என்ன? ஸ்ருதி ஸ்மிருதி மமைவ ஆக்ஞா எஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே ஆக்ஞா சேதி மமத்ரோஹி ந பக்தோபி ந வைஷ்ணவஹா அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார் விஷ்ணு தர்மத்துல. வேதங்களும் தர்மசாஸ்திரங்களும் என்னுடைய கட்டளைகள், அதை மீறக்கூடியவன் வைஷ்ணவன் கிடையாது, என்னுடைய பக்தனும் கிடையாது, எனக்கு துரோகியவன் அப்படின்னு சொல்றார். அப்போ வைஷ்ணவா பாகவதான்னு சொல்லிக்கக்கூடிய நாமெல்லாம் பிரதானமா என்ன பண்ணணும்? சாஸ்திரத்தை கடைபிடிக்கணும், அதுதான் முக்கியம். ஏன்னா ஸ்ருதிஹி ஸ்மிருதிஹி மமைவ ஆக்ஞா, வேதங்களும் தர்மசாஸ்திரங்களும் என்னுடைய கட்டளைன்னு யார் சொல்றது? நாமெல்லாம் யாருக்கு அடிமையா இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த பெருமாள், நம்முடைய சுவாமி ஸ்ரீமன் நாராயணன் சொல்றான். அடியேன் தாசன் ஒரு நாளைக்கு 1000 முறை சொல்றோமே, என்ன அர்த்தம்? நான் ஒருத்தருக்கு அடிமைன்னு அர்த்தம். யாருக்கு அடிமை? எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனுக்கு அடிமை. அடிமைன்னா என்ன பண்ணணும்? முதலாளி என்ன சொன்னாலும் கண்ணை மூடிண்டு பண்ணணும். அத்தை பெருமாள் நம்மளோட நேர்ல வந்து பேசலையே, சுவாமி பெருமாள் எனக்கு ஒன்னும் சொல்லலையே, ஒருத்தருக்காக கூட்டு தனியா சொல்ல மாட்டார். எல்லாத்துக்காகவும் தான் வேதமாவும் சாஸ்திரமாவும் தன்னுடைய உபதேசங்களை கட்டளைகளை வைத்திருக்கிறான். அத ஆச்சாரியால் மூலமா தெரிஞ்சுண்டு கடைபிடிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதனால அந்த சாஸ்திரத்துக்குரிய மரியாதையை, பகவானுடைய வாக்கியத்துக்குரிய மரியாதையை கொடுத்து தகுந்த ரீதியிலே சாஸ்திரம் சொன்னபடி வாழறவாளுக்குத்தான் அந்த மோட்சம் கிடைக்கும். அப்படி சாஸ்திர மரியாதை இல்லாதவாளுக்கு, சாஸ்திரம் சொன்ன வழியிலே மோட்சத்துக்கான ஏதாவது ஒரு உபாயத்தை அனுஷ்டிக்காதவாளுக்கு மோட்சம் இல்லை. அப்படின்ற காரணத்தினாலே என்னைக்கு நீங்கள்லாம் புத்தி தெளிந்து உங்களுடைய ஞானத்தினாலே நல்ல வழியில வந்து சாஸ்திரத்தை கடைபிடித்து பக்தியோ பிரபத்தியோ பண்றீங்களோ அது வரைக்கும் உங்களை இப்படியே வச்சுண்டு உங்களை மாதிரி இருக்கிற எல்லாராலையும் இந்த 14 லோகத்தை இயங்கும்படியா பண்றதுக்காக இது பெருமாளுடைய மாயை. அதை எப்படி பண்றான் பெருமாள்? சேற்றில் சென்னில் கமலமோங்கு திருக்குறுகூர் அதனுள் ஆற்ற வல்லவன் மாயம் கண்டீர். அது இப்படி உங்களை பண்றது எதுன்னா,
எப்போதும் தாமிரபரணி தீர்த்தம் சமிருத்தியா ஓடுறபடியினால எங்கு பார்த்தாலும் சேரும் சகதியமா இருக்கும் ஆழ்வார் திருநகரி. சேற்றில் எங்க இங்கே சென்னல் பயிர்கள் ஆச்சரியமா சமிருத்தியா வளர்ந்து இருக்கிறது. அந்த சென்னல் பயிர்களை சுற்றி கமலம் தாமரை ரொம்ப ஆச்சரியமா வளர்ந்துருக்கு. எங்கு தாமரை சமிருத்தியா வளரும், எங்க நல்ல ஜல சமிருத்தி உண்டோ அங்கதான் நன்னா வளரும் தாமரை. அப்படி சென்னல் பயிர்களும் தாமரை மலர்களும் சமிருத்தியாக வளர்ந்திருக்கக்கூடிய, எப்படி வளர்ந்திருக்கு, குட்டை குட்டையா வளரல, ஓங்கி பனமரமாட்டமா வளர்றது, அத்தனை சமிருத்தி. யாரானும் இந்த தாமரை புஷ்பத்தை பறிச்சுண்டு போய் ஆதிநாதனுக்கு சமர்ப்பிச்சாதான் கைங்கரியம்னு கிடையாது. இந்த தாமரையே நன்னா ஒசரமா வளர்ந்து தலைய சாச்சுண்டு அங்க இருந்தபடியே ஆதிநாதனுக்கு சாமர விசராப்புல கைங்கரியம் பண்றதும். ஆனாலும் அந்த தாமரை புஷ்பத்தை பறிச்சுண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பித்தாதான் பெருமாளுக்கு அது அர்ப்பணம்னு கிடையாது. இருக்கிற இடத்துல இருந்து ஃப்ரம் த சோர்ஸ் இட் செல்ஃப் அதுவே தன்னை பெருமாளுக்கு அர்ப்பணிச்சுக்கிறது. எப்படி இருக்கு பாருங்க, ஆழ்வார் திருநகரின்னு சொல்லக்கூடிய பூமியிலே வாயில்லாத ஒரு தாமரை கூட பெருமாளுக்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய பிரபன்னனா சரணாகத்தனா இருக்கங்க. ஒரு சென்னல் பயிர் ஓங்கி வளர்ந்து பெருமாளுக்கு சாமரம் வீசுற கைங்கரியம் பண்றது. அப்பேற்பட்ட வாயில்லாத ஜீவர்களான அசேதனங்களான இந்த பூவென்ன நெல் பயிர் என்ன இதெல்லாம் கூட இவன் தான் பரதத்துவம்னு தெரிஞ்சுண்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியதான உத்தமமான ஆழ்வார் திருநகரியிலே எழுந்தருளி இருக்கிறானே எங்கள் பொழிந்து நின்ன பிரான் ஆதிநாதன். ஆற்ற வல்லவன். ஆற்ற வல்லவன் அப்படின்னா ஆற்றல் வல்லவன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா பரமசக்திமான். பிரம்மா ருத்ரன் இந்திரன் முதலாக இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களையும் ஆட்டி படைக்கக்கூடிய சக்தியுடைய ஒரே சுவாமி. ஆற்றல் வல்லவன், பரமசக்திமான், சர்வசக்திமான், சர்வ ஈஸ்வரனான எங்கள் ஆதிநாதனுடைய மாயம் கண்டீர். அவனுடைய மாயம்தான் இப்படி நீங்க ரெண்டு காரணமா இருக்கிறதுக்கு காரணம். அதாவது பெருமாள் தான் பரதத்துவம்னு தெரிஞ்சுண்டு எங்களை போல ஒரு சாரார் சிவைஷ்ணவாளா இருந்துட்டு மோட்சம் போறதுக்கும், பெருமாளை தவிர வேறு தேவதையும் உண்டுன்னு சில பேர் இல்ல பல பேர் மயக்கத்தினாலே பெருமாளை விட்டு விலகி போய் மோட்சம் போகாமல் இங்கேயே தெரிந்து கொண்டிருப்பதற்கும் காரணம் என்னன்னா அந்த ஆதிநாதனுடைய மாயம்தான் காரணம். அவனுடைய மாயைதான் காரணம். அவனுடைய ஆச்சரியமான விளையாட்டுகள் தான் காரணம். உலகம் யாவையும் தாம் உளவாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார். அழகிலா விளையாட்டு உடையார். அளவில்லாதபடி சேஷ்டிதங்களை லீலைகளை பண்ணக்கூடியவன். அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே. உலகங்களை படைப்பது, ரட்சிப்பது, பிரளய காலத்துல அழிப்பது எல்லாவற்றையும் லீலையா விளையாட்டா பண்ணக்கூடியவன் பெருமாள். நமக்குதான் இதெல்லாம் பெருசா படுறது, அவனை பொறுத்த மட்டும் இதெல்லாம் லீலை விளையாட்டு. அந்த லீலையை எப்படி விளையாடுறான்னா அவனுடைய மாயத்தினாலே அவனுடைய ஆச்சரியமான சக்தியினால விளையாடுறான். அந்த ஆச்சரியமான மாயா சக்தி தான் உங்களை எல்லாம் இப்படி தேவதாந்தரத்துக்கு பரிஞ்சுண்டு பேசிண்டு வரக்கூடிய வாதிகளா வலிந்து வாதம் பண்ணக்கூடியவர்களாக வைத்திருக்கிறது. சுவாமி இப்படி ஒண்ணு இருக்கோ, அந்த மாயை தான் எங்களை இதனால் வரைக்கும் தடிஞ்சுக்க விடாம பண்றதோ அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஆழ்வார் சொல்றார், ஆமாம் பெருமாளுடைய மாயை தான் உங்களை தெரிஞ்சுக்க விடாம பண்றது. ஆனா உங்களை அப்படின்ற அந்த ஃபேக்டர் எதை வச்சு டிசைட் பண்றதுன்னா எவனுடைய பாவம் தடுக்கிறதோ, எவனுக்கு புத்தி வேலை பண்ணலையோ அவனுக்கு தான் பெருமாளுடைய மாயம் வேலை பண்றது. எவன் பெருமாளை பாகவதாலை சரணாகதி பண்ணி ஆசிரயித்து தொழுது ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் அப்படின்ற வழியில கொஞ்சமான ஒரு படியான எடுத்து வைக்கிறானோ அவனுக்கு அந்த மாயை பூரணமா வழி விடுறது. நாம ஒரு படி பெருமாளை நோக்கி வந்தால் பெருமாள் நமக்கு 10 படி இறங்கி வந்து மேல இழுத்துட்டு போறான். அவள மோட்சத்துக்கான 9 படிகள் அப்படின்னு சுவாமி தேசிகன் பரமபத சோபானத்துல சொல்ற போது கூட முதல் 5 படிகளை தான் நாம ஏறணும். அப்படி ஏறவால 9வது படி வரைக்கும் ஏற்றி வைத்து மோட்சம் தரக்கூடியவன் பெருமாள் தான் சொல்றார். அப்படி அகலில் அகலும் அணுகில் அணுகும். நம்ம கிட்ட போனா பெருமாள் இன்னும் கிட்ட வருவான், நாம விலகி போனா பெருமாள் இன்னும் விலகி போவான். அதனால அவா இவா பேச்ச கேட்டு விலகி போனீங்களோ அவனுடைய மாயையினாலே தள்ளப்பட்டு அப்படியே ஒதுங்கிண்டு தேவையில்லாத விதண்டாவாதம் பண்ணிட்டு காலத்தை கழிச்சுட்டு வீணா தெரிய வேண்டியதுதான். ஒரு அடி அவனை நோக்கி பாகவதால நோக்கி எடுத்து வச்சிங்களானா பல அடி பாகவதாலும் அவனும் உங்களுக்காக இறங்கி வந்து உங்களுக்கு மோட்சம் கொடுப்பா. அவனுடைய மாயையினால அலைக்கழிக்கப்பட்டு சுத்தின் இருக்க போறீங்களா, இல்ல அவனுடைய பரம அனுகிரகத்தினாலே தயாதேவியினாலே ஆட்கொள்ளப்பட்டு அவனுடைய திருவடி சேர போறீங்களா, நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அந்த ஒரு சின்ன சுதந்திரம் உண்டு உங்களுக்கு. 1% ஒரு அடி முயற்சி பண்ணி எடுத்து வச்சீங்களானா மோட்சமே கிடைக்கும். இல்ல ஒரு ஸ்டெப் பின்னாடி போறீங்க அப்படின்னு சொன்னா
கடல் அலைகளை போல உங்களை அப்படியே தள்ளி விட்டுருவான் பெருமாள் அப்படின்னு ஆழ்வார் எச்சரிக்கிறார். இது எல்லாத்துக்கும் பிரதானமா என்ன காரணம்னா உங்களுடைய அனாதியான பாபம், உங்களுடைய கர்மா தான் காரணம். நீங்க தேவதாந்தர பஜனம் பண்றதை நிறுத்துங்க. முதல்ல எவன் பரபிரம்மமோ அவனை பரபிரம்மம்னு நினைச்சுட்டு சேவிங்க. இன்னொரு பாவம் என்ன தெரியுமா நீங்க பண்றது? பகவத் அபச்சாரம். அதாவது பகவானை மற்ற தேவதைகளோட சமானம்னு நினைக்கக்கூடியதான மகா பாபம் அது. நீங்க பரதேவதையான ஸ்ரீமன் நாராயணனை சேவிக்கலன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. சேவிச்சா மோட்சம், சேவிக்கலையா பரவாயில்ல, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. இழப்பு உங்களுக்கு தான், அவனுக்கு ஒண்ணும் இல்லை. சேவிக்கலைன்னா இழப்புன்றதை விட என்னைக்கு சேவிச்சு சரணாகதி பண்றீங்களோ அன்னைக்கு மோட்சம். சேவிக்காத வரைக்கும் நீங்க பாட்டுக்கு உங்க வாழ்க்கையை பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கலாம், ஒன்னும் பாதகம் இல்லைன்னு வச்சுக்கலாம். ஆனா எப்படி நீங்க பாவத்தை சேர்த்துக்கிறீங்க தெரியுமா? அதென்ன அவன் மட்டும் பரதெய்வம், பிரம்மாவும் பரதெய்வம் தான், இந்திரனும் பரதெய்வம் தான், ருத்ரனும் பரதெய்வம் தான், தேவையில்லாம இல்லாத விஷயத்தை வாதம் பண்ணிட்டு வரீங்க பாத்தீங்களா? அந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பெருமையை, அந்த பெருமையை துளியும் இல்லாதவா பேர்ல சாட்டி அவளை கல்பித்து பகவானிடத்துல அவச்சாரப்படுறாங்க பாத்தீங்களா? அந்த மகா பாவம் தான் இன்னும் அந்த படுகொழியிலேயே தள்ளி வச்சுட்டு இருக்கவங்கள. பகவத் அபச்சாரம் அப்படின்னா பகவானான ஸ்ரீமன் நாராயணனோட மற்ற தேவதைகளை சமானம்னு நினைக்கிறது. பாகவத அபச்சாரம் அப்படின்னா பாகவத்தால பிரபன்னால சரணாகதி பண்ணி பெருமாளை மட்டுமே சேவிக்கிறவால கேவலம் மனுஷாதானே அப்படின்னு நினைக்கிறது பாகவத அபச்சாரம். இது ரெண்டும் மகா பாபம். அதனால நீங்க பெருமாளை சேவிக்கிற அன்னைக்கு மோட்சத்துக்கு வந்துக்கோங்க, அதை பத்தி ஒண்ணும் இல்ல. இப்போ பெருமாளுக்கு சமானமா மற்ற தேவதைகள் எல்லாம் பேசிட்டு பகவத் அபச்சாரத்தை சம்பாதிச்சுட்டீங்களானா இன்னும் படுகொழியில விழுவீங்கோ, உங்களுக்கு நீங்களே பள்ளம் தோண்டிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை பண்ணாதீங்கன்னு ஆழ்வார் இங்கே எச்சரிக்கிறார். இந்த இடத்துல திருக்குறையை பிரான் பிள்ளான் முதலான எல்லா பூர்வாச்சாரியர்களும் சாதிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உலகு இல்லை அப்படின்னா சாஸ்திர மரியாதை இல்லை. அதாவது சாஸ்திரம் சொன்னபடி வாழ்ந்தால்தான் பெருமாள் உங்களை ஏற்றுக்கொள்வான். எத்தனை தூரம் சாஸ்திரத்துக்கு புறம்பா போறீங்களோ அத்தனை தூரம் பெருமாள் உங்களை விட்டு விலகி போவான் அப்படின்றதுதான் விஷயம் இங்க. இதையே சுவாமி தேசிகனும் திராவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியில சாதிக்கிறார். ஒருத்தன் ஆஸ்திகன், ஒருத்தன் பக்தன், ஒருத்தன் சரணாகத்தன் அப்படின்னா எதை வச்சு அந்த முடிவுக்கு வரலாம்னா, எத்தனை தூரம் அவன் சாஸ்திரத்தை கடைபிடிக்கிறவனா இருக்கானோ அதை வச்சுதான் அந்த முடிவுக்கு வரலாம். சுவாமி, இந்த சாஸ்திரத்தை கடைபிடிக்கிறதுன்றதையே நாம நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். சாஸ்திரத்தை கடைபிடிக்கிறதுன்னா என்ன? ஏதோ நெத்தி கட்டுக்கிறது, யஜ்ஞோபவீதம் போட்டுக்கிறது, சந்தியாவந்தனம் பண்றது, முடிஞ்ச அன்னைக்கு பெருமாள் திருவாராதனம் பண்றது, கோவிலுக்கு போறது, நாள் கிழமையை கொண்டாடுறது, விரதம் இருக்கிறது, இதுதான் சாஸ்திரம் நினைச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் சாஸ்திரம் இல்ல. சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டதான அனுஷ்டானங்கள், நித்தியானுஷ்டானமோ அல்லது விசேஷ காலங்கள்ல பண்ணக்கூடிய நைமித்திக அனுஷ்டானங்கள், மாசத்துக்கு ஒரு முறை பண்ணக்கூடிய தர்ப்பணம் போன்றவையோ ஏதோ ஒண்ணு, இல்ல வருஷத்துல ஒரு நாள் பண்ணக்கூடிய பண்டிகை, இதெல்லாம் அக்கேஷனலா வரக்கூடியது நைமித்திக அனுஷ்டானங்கள். இதெல்லாம் பண்ணணும் சரி. ஆனா மனசளவுல கொள்கைகள்னு உண்டு. பகவானையே சேவிப்பது, பாகவதாலேயே சேவிப்பது, பகவானை தவிர மற்ற தேவதைகளை நினைத்தும் பார்க்காதது, தேவதாந்திரங்களை வணங்கக்கூடியவர்களை, தேவதாந்திர சின்னம் தரித்தவர்களை மறந்தும் புறந்தொழாமல் இருப்பதுன்னு சொல்லக்கூடிய கொள்கைகள் எல்லாம் உண்டு நமக்கு. அதையெல்லாம் மறந்துடுறோமே. அப்படியே பாக்குறதுக்கு நெத்திக்கிட்டு பளிச்சுன்னு இருக்கார் சுவாமி, மாமி நன்னா விலட்சணமா இருக்கான்னா ரொம்ப சாஸ்திரத்தை கடைபிடிக்கிறவாய்வா? அப்படி இல்லை. அது நம்முடைய வெளி தோற்றம். உள்ளேயும் அத்தனை தூரம் நாம சாஸ்திர வசியாலா, ஸ்ரீ வைஷ்ணவாலா, ஆழ்வார்கள் சொன்னபடி ஆச்சாரியர்கள் காட்டின ரீதியிலே இருக்க வேண்டும் என்பதே ஆழ்வார் இங்கு தெரிவிக்கக்கூடியதான விஷயம். சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியர்கள் வலியுறுத்தக்கூடிய விஷயம். பார்க்கறதுக்கு வெளி தோற்றத்தினால இவா ஸ்ரீ வைஷ்ணவா, இவா பிராமணான்னு தெரிகிறோம், சந்தோஷம். அதே மாதிரி உள்ள இருக்கிற அந்தரியாமியான பெருமாள் பார்த்துட்டு இருக்கானே, அவன் வெளி தோற்றத்தை மட்டும் பார்க்கறது இல்லை. நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கு, நம்முடைய மனசு எப்படி இருக்கு, நம்முடைய இந்திரியங்கள் பண்ற காரியம் என்ன, நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கு, நாம எதை எப்படி அனுஷ்டிக்கிறோம், எல்லாத்தையும் பெருமாள் பார்த்துட்டு இருக்கான். புறம் சுவர் கோலம் செய்தே புல்கவ கிடக்கின்றேன்னு ஆழ்வார் திருமாலையில. வெளி வேஷத்தை மட்டும் போட்டுண்டு உள்ள எதையும் கடைபிடிக்காமல் இருந்தால் வெளியில பாக்குற நம்மளாட்டம் மற்ற ஜனங்களை வேணா நாம ஏமாத்தி மயக்கலாமே உள்ள, நமக்கு சர்வ சாட்சி பூத்தனா அந்தரியாமியாக இருக்கிற பெருமாளை ஏமாத்த முடியுமோ? அந்த பெருமாளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸா இருந்துட்டு பெருமாளுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அஷ்டதிக் பாலகால நாம ஏமாத்த முடியுமோ? தர்ம தேவதையை நாம ஏமாத்த முடியுமோ? கணக்கெழுதிட்டு இருக்கிற சித்திரகுப்தனை ஏமாத்த முடியுமோ? கால தேவத்தை ஏமாத்த முடியுமோ? எல்லாத்துக்கும் மேல ஆச்சாரியனை ஏமாத்த முடியுமோ? இல்லையா? அதனால வெளிவேஷம் என்பது மட்டுமல்ல,
எப்போ அதை வெளிவேஷம் சுவாமி திருமணிட்டுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அதை போய் வெளிவேஷம்னு சொல்லலாமா? ஸ்வரூபத்தோட இருக்கிறது எவ்வளவு பெரிய வசந்த விஷயம், அதை போய் வெளிவேஷம்னு சொல்லலாமா? எப்போ அதை வெளிவேஷம்னு சொல்றான்னா அது வெளியில மட்டும்தான் இருக்கு, உள்ள வேற ஏதோ இருக்குன்னு சொல்ற போதுதான் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அதை வெளிவேஷம்னு குறிப்பிடுறா, சாடுறா, கண்டிக்கிறா, கண்டம் பண்றா. வெளி தோற்றத்துக்கும் வெளி அனுஷ்டானங்களுக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அது போலவே நம் உணர்வில் கலந்திருக்க வேண்டிய விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ பிராமணாளுக்கெல்லாம் தர்மசாஸ்திரம் சொல்றது, ஒரு பிராமணன் வாழ்நாள்ல 40 சம்ஸ்காரங்கள் பண்ணிக்கணும். அதாவது கல்யாணம், சீமந்தம், நாமகரணம், உபநயனம், சமாசிரயனம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போறோமே, அந்த மாதிரி 40 சம்ஸ்காரங்கள், வைதிக சம்ஸ்காரங்கள், வேத மந்திரங்களை கொண்டு நடத்தப்படக்கூடிய சம்ஸ்காரங்கள் 40 சம்ஸ்காரங்கள் சொல்லி இருக்கு தர்மசாஸ்திரத்துல பிராமணனுக்கு. அந்த 40 பண்ற காலமெல்லாம் போயிடுத்து. இப்போ அதிகபட்சம் 16 சம்ஸ்காரம் பூர்ணமா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் 40 சம்ஸ்காரம் போன யுகத்துல வேணா பண்ணிருப்பாளா இருக்கும், இப்ப 16 பண்றதே குதிரை கொம்பா இருக்கு நமக்கெல்லாம். இருந்தாலும் சாஸ்திரம் சொல்றபடி 40 சம்ஸ்காரம்னே வச்சுக்கலாம். அந்த 40 சம்ஸ்காரங்களும் சரியான சமயத்திலே சரியான முறைப்படி சரியான மந்திரங்களை கொண்டு பண்ணிக்கொண்ட ஒரு பிராமணர் இருக்கார். அந்த சுவாமிக்கு பிறந்ததுல இருந்து கடைசி மட்டும் எல்லா சம்ஸ்காரமும் ப்ராப்பரா அவரை மாதிரி ஆனவா யாரும் கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சுவாமி இருக்கார். ஈதர் சைடு இன்னொரு பக்கம் இன்னொரு சுவாமி இருக்கார். அவருக்கு 40 சம்ஸ்காரம் பூர்த்தி ஆகல, ஒரு 10 15 குறைவா இருக்கு, 20 சம்ஸ்காரம் இருக்கு, 12 சம்ஸ்காரம் இருக்கு, 4 சம்ஸ்காரம் தான் இருக்குன்னு வச்சுக்கலாம் பேச்சுக்கு. இந்த முதல் சுவாமி இருக்காரு 40 சம்ஸ்காரமும் பூர்த்தியா பண்ணிட்டவர். அந்த சுவாமிக்கு ஆத்ம குணம்னு சொல்லக்கூடிய குணம் கொஞ்சமும் கிடையாது. வெளியில தான் எல்லாம் பர்ஃபெக்டா நடக்கும், உள்ள 1008 வச்சுட்டு இருப்பார். சொல்லு ஒண்ணு செயல் ஒண்ணா இருக்கும், வாயால ஒண்ணு சொல்லுவார், மனசால ஒண்ணு நினைப்பார், பண்ணக்கூடிய காரியம் ஒண்ணா இருக்கும். ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம்னு சொல்லக்கூடிய சித்தாந்தத்தை சேர்ந்தவரா இருப்பார், அப்பேற்பட்ட ஆச்சாரியனை ஆசிரியச்சவரா இருப்பார். ஆனா உள்ளுக்குள்ள வேற ஏதோ பூஜை பண்ணிட்டு இருப்பார். இந்த மாதிரி 1008 இருக்கலாம். ஆனா இந்த சம்ஸ்காரங்கள்ல குறைவு இருக்கிற சுவாமி இருக்காரு, அவர் மனசால நல்லவர், ஆத்மாவால சுத்தமானவர், சம்பிரதாயத்தையே பற்றுபவர், ஆச்சாரியர்கள் சொன்ன வழியிலேயே போகக்கூடியவர், ஸ்ரீமன் நாராயணனையே சேவிக்கக்கூடியவர். இவா 2 பேர்ல யார் வசத்தி அப்படின்னு தர்மசாஸ்திரமே கேள்வி கேட்கறது. எந்த தர்மசாஸ்திரம்? பிராமணனுக்கு 40 சம்ஸ்காரம் பண்ணணும்னு சொன்ன அந்த தர்ம சம்ஸ்காரமே ஒரு கேள்வி கேட்கறது, இவா 2 பேர்ல யார் வசத்தின்னா 2வது சுவாமி தான் வசத்தி. பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்கள்ல முன்ன பின்ன குறை இருந்தாலும் பரவாயில்ல, ஆத்ம குணங்கள், அதாவது ஆத்மாவால அவன் எப்படி நடந்துக்கிறான் அதுதான் முக்கியம். சுவாமி இந்த 40 சம்ஸ்காரத்துல யாகம் ஒரு சம்ஸ்காரம்னு வச்சுக்கலாம் பேச்சுக்கு. ஒரு யாகம் பண்ணணும்னா இன்னைக்கு காலகட்டத்துக்கு கேவலம் பணத்தை மட்டும் கணக்கு பண்ணாலே குறைஞ்சது 1 கோடி ஆகும்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணணும்னா, ஒரு சுவாமி மாசம் 15,000 20,000 சம்பாதிக்கிறார், வாடகையாத்துல இருக்கார், வயிற்றுக்கு சாப்பிடுறதுக்கே சரியா போறது அவருக்கு பாவம். எங்கேயான வெளியில போனோம்னா யாரண்டனா கையேந்து வேண்டியிருக்கு. அந்த சுவாமியால எப்படி யாகம் பண்ண முடியும்? அவர் யாச்சகம் பண்ணி இல்ல ராஜா மாதிரி இருக்கிறவா யாருன்னா தூக்கி பணத்தை கொடுத்தோ அப்படி பண்ணலாம். அதெல்லாம் நடக்கிற காலமா இது. அதனால அவருடைய வறுமையினாலே அவருடைய எக்கனாமிக்கல் கண்டிஷன்னால அவரால் யாகம் பண்ண முடியாம போலாம், அது தோஷம் இல்ல. அவர் முக்கியமா மனசளவுல ஆத்ம குணங்கள்னால எப்படி இருக்கார் அப்படின்றதுதான் சாஸ்திரம் பாக்குறது. அதுக்காக ஆத்ம குணங்கள்லயும் நல்லவரா இருந்துட்டு சாஸ்திர வசியத்தையும் வைத்துக்கொண்டு எல்லா சம்ஸ்காரங்களும் நிறைய பெற்றவர்களாக இருந்தாலும் உத்தமம் தான். 40 சம்ஸ்காரம் பண்ணிக்கவே வேண்டாம்னு சொல்லல யாரும். அதனால எது முக்கியம் அப்படின்னா சாஸ்திர மரியாதை முக்கியம். பாக்குறதுக்கு இவெல்லாம் ரொம்ப சாமி கும்பிடுறவா, இவெல்லாம் ரொம்ப ரிலீஜியஸ், இது ஒரு கேவலமான வார்த்தை நம்மளவா இப்ப பிடிச்சுட்டு இருக்கா. இப்போ அவன் கொஞ்சம் ரிலீஜியஸ் சுவாமி, அவன் எங்க ஆத்துல அவன் ரிலீஜியஸ் ரொம்ப. எதுக்கு? உங்க பையனை கோவில்ல பார்த்தேன் அப்படின்னு சொன்னா போறோம், அவன் கொஞ்சம் ரிலீஜியஸ், அடிக்கடி கோவிலுக்கு வருவான். என்ன சுவாமி கோவிலுக்கு வந்தாலே ரிலீஜியஸா? இந்த பொதுமக்கள்லாம் சொல்லுவா, யாரான ஒருத்தர் அடிக்கடி கோவிலுக்கு போறானா, என்னடா எப்ப பாரு கோவிலுக்கு போயிட்டு இருக்க, விட்டா சாமியாரா போயிடுவ போல் இருக்க. கோவிலுக்கு போறவங்கலாம் சாமியார் ஆயிட்டா சம்பிரதாயம் என்ன இருக்கு சுவாமி? அந்த மாதிரி உங்க பையனை பெருமாள் சேவிக்கிறச்ச பார்த்தனேன்னு சொன்னா போறோம், அவன் கொஞ்சம் ரிலீஜியஸ் சுவாமி. அவன் எங்க ஆத்துலயே அவன் தான் கொஞ்சம் ரிலீஜியஸ். என்ன அர்த்தம்னே புரியல இந்த வார்த்தைக்கு, ரிலீஜியஸ்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு புரியல, இன்னைக்கும் புரியல எனக்கு. பெருமாளாலே படைக்கப்பட்டவர்கள், பெருமாளாலே ரட்சிக்கப்படுபவர்கள், பெருமாளிடத்திலேயே போய் சேர போறோம், அவனை சேவிக்கிறதையே ரிலீஜியஸ்னு ஒரு பெருசா ஒன்னு சொல்லிட்டோமானா எங்க போயிட்டு இருக்கோம்? நாமோ எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்?
நாமளா இருந்துட்டு இருக்கோமா? இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கணும். இதெல்லாம் தான் ஆழ்வார் வலியுறுத்துறாரு இங்க. அதனால சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியர்கள் இந்த பாசுரத்துக்கான வியாக்கியானமா தாத்பரிய ரத்னாவளியில சொல்ற போது, திரமிடோபனிஷ தாத்பரிய ரத்னாவளியிலே உலகு இல்லை அப்படின்னா சாஸ்திர மரியாதை பொய்யாகிவிடும். பெருமாளாவே இருந்தாலும் சாஸ்திரத்தை கடைபிடிக்கிறான்னு சொல்றச்ச நீங்களும் சாஸ்திரத்தை கடைபிடிக்கணும். சாஸ்திரம் சொன்ன வழியிலே நடந்து கொண்டு பெருமாளை மட்டுமே சேவித்துக் கொண்டு அவனை சரணாகத்தியோ பக்தியோ பண்ணுங்க, மோட்சம் கிடைக்கும். அப்படி நீங்க நடந்துக்காத வரைக்கும் பெருமாள் உங்களை இப்படிதான் வச்சுருப்பான். அதுக்கு காரணம் அவனுக்கு லீலை. எல்லீரும் வீடு பெற்றால் உலகு இல்லை, அது அறிந்தறிந்து ஓடுமினே. இத்தனை நாள் பரதெய்வமான பெருமாளை நாம சேவிக்காம இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய கர்மாதான். அந்த கர்மா அப்படியே இருக்கிறதுக்கு காரணம் பகவானுடையதான மாயை. அந்த மாயையில நாம கர்மாவினாலே கர்மவசியர்களா கட்டுண்டிருக்கிறோம். அதுல இருந்து வெளியில வரணும்னா எம்பெருமான போய் சேவிக்கிறதே ஒரே வழின்னு சொல்லி அந்த மாயையை ஆட்டி வைக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கிறானே, ஆற்ற வல்லவன், மாயையை ஆட்டி வைக்கக்கூடிய சர்வ வல்லவனான எம்பெருமான் ஆதிநாதன் பொழிந்து நின்ன பிரான், அவனுடைய திருவடிகள்ல போய் சேவிங்கோ, அவனை போற்றுமின், அவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ, மற்றதெல்லாம் அவன் பார்த்துப்பான். அந்த ஒரு காரியம் பண்ணுங்கோ, உங்களை எப்படி மயக்கி அவன் வழிக்கு வரவழைத்து உங்களை சரணாகதி பண்ண வைத்து உங்களுக்கு மோட்சம் வரைக்கும் தர வைக்க முடியும்ன்றதெல்லாம் அவனுக்கு தெரியும், அவன் பார்த்துப்பான். அதனால அவன் தானே சுவாமி எங்களை இப்படி எல்லாம் வச்சுட்டு இருக்கான். நீங்க அவனை குறை சொல்லாம எங்களை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. வேற ஒரு தேவத்தைய பரதெய்வம்னு சொல்லும்படியா அவன் தானே எங்களை வச்சிருக்கான். நீங்க ஏன் அவனை குறை சொல்லல? லீலைக்குன்னு சில பேரை வச்சுட்டு இருக்கானே, அது ஒன்னு பெருமாள் எப்படி தெரிஞ்செடுக்கிறான்? உன்னுடைய பாவத்தினால, உன்னுடைய கர்மாவினால, உன்னுடைய பிஹேவியர்னால உன்னை அப்படி வச்சுட்டு இருக்கான். அதுல இருந்து உன்னை மாத்திண்டு அவன் லீலைக்கு பயன்படுத்தக்கூடிய பகடக்காயில ஒருத்தனா இருக்கியா, இல்ல அவனுடைய திருவடிகள்ல மோட்ச ஆனந்தத்தை அனுபவிச்சிட்டு இருக்கியான்னு சொல்லி முடிவெடுக்க கூடியதான சக்தி, சுதந்திரம் உன்னிடத்துல உண்டு. ரொம்ப சின்ன வித்தியாசம். இப்படி போறியா அப்படி வரையா. அதனால மோட்சம் போகணும்னு நினைச்சியானா தேவதாந்திர சம்பந்தத்தை விட்டுடு. ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு தெய்வங்களை தெய்வம்னு நினைக்கிறதையும் வணங்குவதையும் விட்டுடு. எங்களுக்கு மோட்சம் எல்லாம் வேண்டாம் சுவாமி, ஏதோ எங்க இஷ்டத்துக்கும் வாழ்ந்துட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறோம், மோட்சத்தை பத்தி எல்லாம் நாங்க கவலைப்படலைன்றவா எங்க வேணாலும் போங்கோ, என்ன வேணாலும் பண்ணுங்கோ. மோட்சம் வேணும் அப்படின்னு தீர்மானமா இருக்கீங்கோ அப்படின்னா தேவதாந்திர சம்பந்தத்தை விட்டு பெருமாளுடைய மாயையிலே அகப்பட்டு கொள்ளாமல், உங்களை அலைக்கழிக்க கூடிய அவனுடைய மாயையிலே மாட்டிக்கொள்ளாமல் உஷாரா பெருமாள் திருவடியை பிடிச்சுட்டு அவனை சேருங்கோ அப்படின்னு சாதிக்கிறார். இப்படி ஆச்சரியமாக நமக்கு உபதேசம் பண்ணினது இந்த பாட்டு. அது அறிந்தறிந்து ஓடுமினே. ஆழ்வார் திருநகரிக்கு போங்கோன்னு சொல்லல ஆழ்வார், ஓடுமினேன்றார். ஓடுறதுன்னா என்ன? நல்லா வேகமா போங்க, விரைஞ்சு போங்க, விரசா போங்க. எதுக்கு அத்தனை வேகம்னா உங்களுக்கு தெரியாது. ஆழ்வாரான எனக்கு ஞான திருஷ்டி இருக்கிறபடினால எனக்கு தெரியறது. நீங்க எத்தனை ஜென்மாக்களை கடந்து வந்திருக்கீங்க தெரியுமா? இப்போ உங்களுக்கு பின்னால திரும்பி பார்த்தா எத்தனை ஜென்மாக்கள் போச்சோ, எத்தனை கஷ்டப்பட்டீங்கோ, எத்தனை முறை நரகத்துக்கு போனீங்க, எத்தனை முறை சொர்க்கத்துக்கு போனீங்கோ, எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆழ்வாரான எனக்கு தெரியறது. அதெல்லாம் நினைச்சு பார்த்தா கூட உங்களால ஜீர்ணிச்சிக்க முடியாது, தாங்க முடியாது. அத்தனை கஷ்டங்களை கடந்து வந்திருக்கீங்க. நல்ல வேலை உங்களுக்கு எல்லாம் பூர்வ ஜென்ம ஸ்மரணை இல்லாதனால கொஞ்சம் தைரியமா இருக்கீங்க. இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டோம். எங்களாட்டமா மயர் வர மதிநலம் அருள பெற்ற ஞானம் இருந்தால் அதெல்லாம் உங்களால பார்க்க முடியும். இப்பவே எத்தனை தாமதமா எடுத்து தெரியுமா நீங்க பெருமாளை சேராம இப்படி சுத்தின்னு இருக்கிறது. அதனால இதுக்கு மேலேயும் காலந்தள்ளிண்டு போனீங்களான்னா தாமதிக்க கூடிய ஒரு க்ஷணமும் ஒரு ஜென்மா. அதனால விரைந்து போங்கோ, வேகமா போங்கோ, அத்தனை வேகமா ஓடி போய் பெருமாள் ஆசிரியுங்கோ. அது அறிந்தறிந்து செல்லுமினே கிடையாது, போமினே கிடையாது, ஓடுமினே. வேகமா போங்கோ, இந்த க்ஷணமே சரணாகதி பண்ணுங்கோ. இததான் ராமானுஜர் சொன்னார் பெரிய நம்பிகள் இடத்துல. ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கார், பெரிய நம்பி காஞ்சிபுரத்தை நோக்கி வந்துட்டு இருக்கார். ரெண்டு பேரும் மதுராந்தகத்துல சந்திச்சுக்கிறார். அடியனுக்கு சமாசிரயணம் பண்ணி வைக்கணும், சரணாகதி ஆனோன்னு பாஷ்யக்காரர் பிரார்த்திக்கிறார். காஞ்சிபுரத்துக்கு வந்து தேவபெருமாளை சேவிச்சுட்டு தேவபெருமாள் திருவடிவாரத்துல பண்ணி வைக்கிறேன்னு பெரிய நம்பிகள் சாதிக்க, நம்ம ரெண்டு பேரும் காஞ்சிபுரம் போய் அடியனுக்கு சமாசிரயணம் ஆற வரைக்கும் அடியன் உயிரோடு இருப்பேன்றதுக்கு என்ன சுவாமி நிச்சயம்? அதுக்குள்ள அடியன் போயிட்டா, அதுக்குள்ள செத்து போகும்படியா என்னுடைய விதி அமைந்தா? இப்பேற்பட்ட ஆச்சாரியனை ஆசிரியத்தும் சரணாகதி பண்ணிக்கொள்ளாமல் மோட்சம் போகாமல் நரகத்துக்கு போகக்கூடியதான ஒரு தௌர்பாகியம் ஏற்படுமே. அதனால மின்னின் நிலையில மண்ணுயிராக்கைகள் என்னும் இடத்து இறை உண்ணும் நீரே. மின்னலை போலே க்ஷண நேரம் கூட நிலைத்திருக்க முடியாததான இந்த ஜீவராசிகளினுடைய ஆயுசு எவ்வளோன்னு யாருக்கும் தெரியாது.
ஒருவேளை போற வழியிலேயே நான் போனாலும் போயிடலாம், என்னுடைய ஆத்ம வஸ்து வீணாக போக வேண்டாம் சுவாமி, இங்கேயே பண்ணிடுங்கோன்னு வற்புறுத்தி பிரார்த்திக்கவே, இத்தனை ஆர்த்தியோடு கூட பிரார்த்திக்க கூடிய ஒருத்தனுக்கு தான் சரணாகதி உடனே ஆனோன்னு சொல்லி ஏரிகாத்தராமன் திருவடி வாரத்திலேயே பாஷகாரருக்கு சமாசயனம் ஆச்சுன்னு குரு பரம்பரையில பிரசித்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஓடுமினே விரைந்து போய் பெருமாளை சரணாகதி பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய பதம் ரொம்ப முக்கியம். இதே ஆழ்வார் பல இடத்துல சொல்லி காட்டினார். கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளரிளம் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை தளர்விளராகில் சார்வது சதிரே. சீக்கிரம் போங்கோ சீக்கிரம் போங்கோன்னு சொல்றார். நாமும் சீக்கிரமா பெருமாளை திருவடி தொழுவோமாக. மற்ற பாசுரங்கள் எல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாமிரபர்ணியுத்தரே தட்டே திந்திரிணி மூலதாம்னே ஸ்ரீஷடகோபாய மங்கலம். சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.